அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங் டு ஆல். பார்க்கலாமா? வாங்க வாங்க அப்துல் ரஹ்மான் வாங்க. நிறைய பேசுவோம் நீ. ரெடியா? ஷானு ரெடியா? எஸ் சார். ரெடி. படி மயிருமா ஒரு நிமிஷம் போர்டு ரெடி பண்ணிக்கிறேன். அதை போய் அங்கேயும் அந்த கூகுள் மீட்டிங் கிளியர் பண்ண அதையும் கிளியர் அப்போ தான் கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. படிமா. ஷேக் முகமது சஃபா ராஜினாமா செய்ததை எந்த நாடுப்பா ஷேக் முகமது சஃபா? ஷேக் முகமது சஃபா குவைத் சார். குவைத்துடைய புதிய அதிபரா இவரு? ஆமா சார். ஷேக் அகமது அப்துல்லா புதுசா பிரதமரா வந்திருக்காரு சார். குவைத் புதிய அதிபரா? குவைத் ஒரு முக்கியமான நாடுப்பா, எண்ணெய் வளம் மிக்க நாடு. சிறிய நாடு தான், ஆனா எண்ணெய் வளம் என்ன குரூட் ஆயில் மிக்க நாடு. இந்த எண்ணெய் வளம் மிக்க நாடுலாம் சேர்ந்துதான் ஒரு அமைப்பு சொன்ன. என்ன அமைப்பு ரேஷ்மா வந்துருச்சா? இந்த எண்ணெய் வளம் மிக்க நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பா இருப்பாங்க. அமைப்புக்கு பேர் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? ரேஷ்மா வந்துருச்சா? வரலையா? அது பேர் தான் ஒபேக், ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் கண்ட்ரி. உலகத்திலே பணக்கார அமைப்பு. G7 கூட கிடையாது, ஐநா சபை கூட கிடையாது. இது ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் கண்ட்ரி தான் வந்து ரொம்ப உலகத்துல வந்து ஒரு பவர்ஃபுல் பாடியா இருக்கு. ஏன்னா இதான் கச்சா எண்ணெய் டிசைட் பண்ணுவாங்க. கச்சா எண்ணெயுடைய விலையை டிசைட் பண்ணக்கூடிய அமைப்பு இது. ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் கண்ட்ரி. பெட்ரோலியத்தை எக்ஸ்போர்ட் கண்ட்ரிஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான பாடி இது ஒபேக். இதனுடைய தலைமையகம் வந்து வியன்னா இருக்குது. வியன்னா எங்க? ஆஸ்திரியான்னு சொல்லுவாங்க. அதுல வியன்னா அட்டாமிக், அங்கதான் அட்டாமிக் இருக்குது. வியன்னால இருக்குது. அங்கதான் அட்டாமிக் தெரியுமா இல்லையா? இன்டர்நேஷனல் அட்டாமிக் பவர் அங்கதான் இருக்குது. ஓகேவா? அட்டாமிக் அங்கதான் இருக்குது, இதுவும் அங்கதான் இருக்குது, ரெண்டுமே அங்கதான் இருக்குது. சர்வதேச அணு ஆராய்ச்சி மையம் அங்கதான் இருக்குது. பெட்ரோலியத்தை ஏற்றுமதி செய்யும் நாடு அதுக்கு. அது குவைத் முக்கியமான நாடு. பெட்ரோலியத்தை வந்து ஈரான் ஈராக் ஆக்கிரமிக்கும் போதுதான் பெரிய வார், இப்பதான் கல்ஃப் வாரே வந்தது. ஒரு முக்கியமான நாடு. ரெண்டாவது பாயிண்ட்டுமா, ஏர்போர்ட் கவுன்சில் இன்டர்நேஷனல் வேர்ல்ட் சமீபத்தில் 2023 ஆண்டில் உலகில் மிகவும் பரபரப்பான விமான நிலையங்களின் தரவரிசையை வெளியிட்டது. டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் தரவரிசையில வந்து 10வது இடம். இந்திரா காந்தி விமான நிலையம் டெல்லி, புரியுதா இல்லையா? தரவரிசை வந்து ரொம்ப பிஸியான பரபரப்பான விமான நிலையங்கள் தரவரிசையில, விமான நிலையங்களுடைய தரவரிசையில இந்திரா காந்தி விமான நிலையம் வந்து 10வது இடம். தரவரிசையில வந்து இந்திரா காந்தி டெல்லி. பழைய பேர் தெரியுமா? இந்திரா காந்தி பழைய பேர் தெரியுமா? அதுக்கு டெல்லி விமானத்தின் பழைய பேர் தெரியுமா? இந்திரா காந்தி விமான நிலையம் சொல்றோம், பழைய பேர் என்ன அதுக்கு? சூப்பர். ரேஷ்மா வரலையா? அவ்வளவுதான். பழைய பேர் என்ன? இப்ப வந்து மெட்ராஸுடைய பழைய பேர் என்ன? இப்ப அறிஞர் அண்ணா சொல்றோம், காமராஜர் சொல்றோம். மெட்ராஸுடைய பழைய ஏர்போர்ட் பேர் என்ன? யாருப்பா மெட்ராஸ் வாசி? யாருமே இல்லையா? பழைய பேர் என்ன மெட்ராஸ்? சென்னை. அதான் மெட்ராஸ் ஏர்போர்ட்டுடைய பழைய பெயர் என்ன? அதே மாதிரி டெல்லி விமான நிலையத்தின் பழைய பேர் என்ன? பாலம் ஏர்போர்ட். அதே மாதிரி வந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட். சென்னைக்கு என்ன பேரு? மீனம்பாக்கம் ஏர்போர்ட்னு பேரு, புரியுதா இல்லையா? அது பேர் என்ன? மீனம்பாக்கம். கேள்விப்பட்டீங்களா? மீனம்பாக்கம் தான் பழைய பேர். எதுக்குமா? சென்னை விமான நிலையம். அதே மாதிரி சாந்தா குரூஸ் என்பது மும்பை விமான நிலையத்தின் பேரா இருந்தது.
இடத்து பேரை வச்சிருந்தாங்க, இப்பதான் வந்து தலைவருக்கு பேர் வச்சிருக்காங்க. புரியுதுல்ல? அடுத்த பாயிண்ட்மா. ரேஷ்மா வரலையா? அடுத்த பாயிண்ட். இந்தியா அதன் வளமான கலாச்சார பாரம்பரியம் மற்றும் கட்டிடக்கலை அற்புதங்களுக்கு புகழ் பெற்றது. அதன் புகழ்பெற்ற கடந்த இந்தியாவுடைய கால கட்டிடக்கலையில வந்து அந்த கோட்டையை கொடுத்துருக்காங்க. புரியுதா இல்லையா? 10 கோட்டைகள். இந்திய கண்டறியும் பயணத்தை தொடங்கும். இந்திய கட்டிடக்கலையின் கோட்டைகள். நீ வரலையா? தான் கேட்டா பதில் சொல்லி இல்லைன்னு நினைச்சான். இந்திய கட்டிடக்கலையினுடைய சிறப்புகள் வந்து கோட்டைகள் இருக்குது. கோட்டை கட்டி தான் ஆண்டாங்க, தெரியுமா இல்லையா? கோட்டையை கட்டி ரொம்ப பெரிய கோட்டை எங்க இருக்குது? ராஜஸ்தான் அதிக கோட்டை இருக்கும். ஏன்னா ரஜபுத்திர மன்னர் அதிகமான கோட்டை கட்டினாங்க. அந்த 10 கோட்டைகள் இருக்குது. முதல் கோட்டை எதுமா? முதல் கோட்டை எது? 2வது கோல்கும்பாஸா, கோல்கொண்டாவா? மெஹ்ரன்கர் கோட்டை சார், ஜோத்பூர். ஜோத்பூர் ராணி ஜோத்பூர் தான் முதல் கோட்டை. கோல்கொண்டா செகண்ட் ஒன் சார். கோல்கொண்டா செகண்ட், ஃபர்ஸ்ட் ஜோத்பூர் கோட்டை, அப்புறம் கோல்கொண்டா. கோல்கொண்டா தான் கோட்டை கிடைச்சது, அதான் கோல்கொண்டா. அதை பிடிக்கிற போய் தான் அவுரங்கசீப் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திச்சார். ஓகேவா? ரெண்டுமே முக்கியமான கோட்டைகள். கோல்கொண்டா என்பது கர்நாடகத்தில் இருக்குது. பீஜப்பூர், கோல்கொண்டா, பீடார், ஹீரார், அகமது நகர், இதெல்லாம் வந்து தக்கான கோல்கொண்டா வந்து ஹைதராபாத்னு போட்டிருக்கேன் சார். ஹைதராபாத் தான், கோல்கொண்டா ஹைதராபாத் தான். அப்ப தக்காணத்து இருந்ததுல, தக்காணம் டெக்கான் இருந்தது அப்ப. அடுத்த பாயிண்ட். பீஜப்பூர் இப்ப கர்நாடகா இருக்குது. மஹிந்திரா குழுமத்தின் துணை நிறுவனமான மஹிந்திரா சஸ்டைன் 101 மெகாவாட் காற்றாலை. மகேந்திரா வந்து அதானி மாதிரி. இப்ப மகேந்திரா அதானி வந்து எங்க கொண்டு போயிட்டாரு? தன்னுடைய குஜராத் கொண்டு போயிட்டாரு. மகேந்திரா வந்து மகாராஷ்டிரா கொண்டு வராங்க. மகாராஷ்டிரத்துல அவங்களுடைய 2 பவருமே, மகாராஷ்டிரத்துல 2 பவர், சோலார் கொண்டு வராங்க, இன்னொரு காற்றாலையும் கொண்டு வராங்க. சூரிய பிளஸ் காற்றாலை சக்தி ரெண்டுத்தையும் அங்க வந்து 1200 கோடி திட்டம் சார். அது ரொம்ப கம்மி. இது அவங்க லட்சம் கோடி, அவங்க வந்து 1.25 lakhs. இவங்க ரொம்ப கம்மி காற்றாலை திட்டம். இதெல்லாம் வந்தாதான் இந்தியா வந்து கிளைமேட் சேஞ்ச். துபாய் பாத்தீங்களா என்ன ஆயிடுச்சு? கிளைமேட் மழை கூட்டம், மழையே பெய்யாது. புரியுதா இல்லையா? அந்த கிளைமேட் சேஞ்ச் உலகத்திலே மைக்ரேஷன் அதிகமான நாடு துபாயா மாறி போச்சு. போய் குமிங்கிறானுங்க. அப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா காற்று பற்றாக்குறை, ஆக்சிஜன் பற்றாக்குறை, அங்க இருக்கக்கூடிய வாகனங்களுடைய கார்பன் மோனாக்சைடு எல்லாம் போய் அங்கேயே வந்து COP28 அங்கதான் நடந்தது. இப்ப அந்த கிளைமேட் சேஞ்ச் மாநாடு நடந்த இடத்துலயே வந்து என்ன ஆயிடுச்சு? இப்ப மழை கொட்டி விட்டது. அதுதான் கிளைமேட் சேஞ்ச். அப்ப இந்த காற்றாலை சூரிய ஆலை திட்டம்லாம் கொண்டு வரவில்லை என்றால் என்ன ஆகும்? காலநிலை மாற்றம் வந்து மிகப்பெரிய சவாலாக அமையும். அது துபாயே வந்து UAE ஒரு சின்ன நாடு, கல்ஃப் கண்ட்ரியா இருந்தது, அங்கேயே இம்மாம்பரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருக்கு. அதனால ஃபாசில் ஃபியூல்ஸ் குறைஞ்சாதான் சிறப்பான ஒரு அம்சத்தை கொண்டு வரணும். எழுதிக்கோங்க. நிறைய படிங்க, புரியுதா இல்லையா? அப்பதான் வந்து நிறைய விஷயம் சொல்ல முடியும். ஒரு டம்டம்னு ஒரு ஏர்போர்ட் வந்து எங்க இருந்தது ரேஷ்மா? ஒரு ஏர்போர்ட்டுக்கு பேரு டம்டம். கொல்கத்தாவோட ஏர்போர்ட்டுக்கு பேர் டம்டம்னு பேர், தெரியுங்களா? DAM டம்டம்னு பேர். இப்பதான் அது சுபாஷ் சந்திர போஸா மாறி இருக்குது, இந்திரா காந்தியா மாறி இருக்குது. ஓகேவா? வீர சிவாஜியா மாத்திருக்கிறோம், பேர் மாத்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடி பிளேஸ் உடைய பேர் தான் ஏர்போர்ட்டு கொடுக்கப்பட்டது. ராஜீவ் காந்தி விமான நிலையம் எங்க இருக்குது ரேஷ்மா? அங்கதான் ஃபர்ஸ்ட் ஃபேஷியல் ஐடென்டிஃபிகேஷன் கொண்டு வந்தாங்க. பெங்களூர் கிடையாது, பெங்களூர் வந்து ஹைதராபாத். கெம்பகவுடா தான் பெங்களூர். அம்பேத்கர் விமான நிலையம் இருக்கு, தெரியுமா? எங்க இருக்குது? இது ஒரு கான்ட்ரவர்சியான இடத்துல இருக்கும் அம்பேத்கர் விமான நிலையம். அதான் வந்து சிறப்பு. மகாராஷ்டிராவா சார்? மகாராஷ்டிரா நாக்பூர் யாருடைய தலைமையகம்? அவங்களுடைய கொள்கைக்கு எதிராக முழக்கமிட்டவருடைய பேர் வச்சிருக்காங்க நாக்பூர்ல, தெரியுங்களா? ராஜீவ் காந்தி விமான நிலையம் எங்க? ஹைதராபாத் வந்துட்டீங்களா தளபதி? வாங்க. அப்பதே நான் சலாம் சொல்லிட்டேன். அப்பதே தான் பார்த்தேன். ஹைதராபாத் இருக்குது. கெம்பகவுடான்னு பெங்களூர்ல, கெம்பகவுடா ஏர்போர்ட் பெங்களூர். அம்பேத்கர் ஏர்போர்ட் நாக்பூர். நாக்பூர் என்ன பேரஞ்ச், என்ன பழம் ஃபேமஸ் நாக்பூர்ல? பரியுது
ஆரஞ்சு சார், ஆரஞ்சு. ஆரஞ்சு ஃபேமஸ். பரவாயில்ல, அப்துல் ரஹ்மான் அறிவாளியா இருக்கிறார். காலையில படிக்கிற டைம் கிடையாது அப்துல் ரஹ்மான் உங்களுக்கு? சார் எப்ப கிடைக்குதோ வேஸ்ட் பண்ணாம படிச்சிடுறேன் சார். இப்ப காலையில டைம் கிடைக்குதான்னு கேட்டேன். ஆனா காலையில கொஞ்ச நேரம் தான் சார், ஒரு 1 hour கிடைக்கும், அவ்வளவுதான். சரி, ஓகே, அதே பெரிய விஷயம். சார் ஏதோ கெம்பக் கவுடான்னு சொன்னீங்களா சார்? ஆமா, அது பெங்களூர் இருக்குது. கெம்பக் கவுடா வந்து பெங்களூர்ல, பெங்களூர் ஏர்போர்ட்டுடைய பேரு கெம்பக் ஸ்பெல் கவுடா. பண்ணுங்க சார். கெம்பக் கவுடா அது தமிழ்ல எழுதி கெம்பக் கவுடா, தமிழ்ல எழுதி ஸ்பெல்லிங் தப்பா எழுதாத. கெம்பக் கவுடா தமிழ்ல எழுதி KEMPED கெம்பக் கவுடா, GOUDWA கவுடா, கெம்பக் கவுடா ஏர்போர்ட் நடத்தும். அதுவும் பார்ப்போம், நடத்தும். டைம்கள் ரொம்ப குறுகிய காலம் இருக்கிறனால தான் இதெல்லாம் வந்து ஒரு 2 years 1 year ஆகுது இருக்கணும், அப்பதான் எல்லாத்தையும் நடத்தி முடியும். கெம்பக் கவுடா போய் தான் வரலாம். கெம்பக் கவுடா பரியிட்டான் சார். அந்த கெம்ப கவுடா தமிழ்ல கரெக்டா சொல்லணும்னா கெம்பே கவுடான்னு போட்டிருக்கோம். கெம்ப கே போறேன். கெம்ப கே போடுவோமா கேட்டு கெம்ப கவுடா, கெம்பக் கவுடா ஏர்போர்ட் வந்து பெங்களூர். அங்கே எழுதுறதுக்கு இடம் இல்லை, எல்லாத்தையும் ஃபுல் பண்ணி வச்சுக்கிறேன். போலாமா? நான் மனோஜ்குமார் புரியுதா? நீதான் பதில் சொல்ற, ஓடிடாத. புரியுதா? நீதான் ரிவிஷன் அப்ப பதில் சொல்ற, புரியுதா? நீ பாட்டு கிளம்பி. புரியுதா? ஏதாவது டிராவல் இருக்குன்னு எந்த காரணமும் சொல்லக்கூடாது சார். நெக்ஸ்ட் போலாம் சார். போலாமா? இதெல்லாம் பெரிய விஷயம் சாணம், புரியுதா இல்லையா? உன்னையாவது வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கிற உனக்கு இறைவன் மிகப்பெரிய அருளை புரிவான். புரியுதுல்ல? எங்க பாப்பாக்களுக்கு ஆளுங்க இந்த நேரம் ஆனாதான் உள்ள போயிடுவாளுங்க. புரியுதுல? சொல்றதையும் கேட்க மாட்டாளுங்க. புரியுதுல்ல? அவங்களுக்கு அறிவுரை வழங்கி நான் இன்னைக்கு திட்டுவாங்கன்னு தெரியுங்களா? காலையில தேவையான்னு நினைச்சேன்னா. புரியுதா? நீயாவது டவுட்டு ரேஷ்மா வந்து வேற டவுட்டு கேட்க, சொல்றது மட்டும் கேட்கும். நீ சொல்லாதையும் கேட்கற பத்தியா? அதுதான் சிறப்பு. ஓகே சார். குளோபல் ஃபாரஸ்ட் வாட்ச் இந்தியா 2000ஆம் ஆண்டு முதல் 2.33 மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவில் ஃபாரஸ்ட் வாட்ச் அறிக்கை கொடுத்துருப்பா. இந்தியாவில வந்து காடுகளுடைய பரப்பளவு குறைஞ்சிருக்கு, அதானே? ஆமா சார். இந்தியாவில வந்து காடுகள் எவ்வளவு இருக்கணும்? 1/3 இருக்கணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். 33% காடுகள் இருக்கும் இந்தியாவில். காடுகளின் பரப்பளவு குறைந்து ரொம்ப ஆபத்தானது. நான் சொன்ன பாத்தியா, காடுகளினுடைய பரப்பளவு குறையக்கூடாது. காடுகளின் பரப்பளவு குறைந்திருக்குது, குறைந்துள்ளது. அது அந்த அறிக்கை கூட எவ்வளவு காடுகள் சூழ்நிலைக்கு தகுந்த காடுகள் 33% காடுகள் தேவை. 33% காடுகள் இருந்தா தான் 100% இருக்கும் சூழ்நிலை மண்டலம் கரெக்டா இருக்கும். இப்ப எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க அவங்க. ஒரு 19 இருந்தது, இப்ப எவ்வளோ? இன்னும் குறைஞ்சு போச்சா? 6% குறைந்துள்ளது. சூப்பர். 6% குறைஞ்சா பெரிய பெரிய லெவலில் குறைஞ்சிருக்கு மண்டலம் இருக்குது. அது 6% குறைஞ்சு சொல்றாங்க. 6% குறைந்துள்ளது சார். 2000 இருந்து 2023 வரைக்கும் 18% லாஸ் சார். ஆமா ஆமா, அவ்வளவுதான் குறைந்துள்ளது. முடிஞ்சு போச்சு, குறைஞ்சாலே முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன ஆகும்? இந்த விஷயங்கள் எல்லாமே ஏன் இது குறையும் தெரியுமா? இதெல்லாம் ஏன் குறையும் தெரியுமா ரகுமான்? அப்துல் ரகுமான், மரம் வெட்டுறனால தானே சார்? மரம் வெட்ட ஏன் மரம் வெட்ட? ஏன் மரம் வெட்ட? இதெல்லாம் குறைவதற்கு ஒரே காரணம் பேராசை. தெரியுங்களா? இதெல்லாம் முடிச்சுட்டு போயிடுவான். அடுத்த ஜெனரேஷன் வந்து ரொம்ப கஷ்டப்படும். கிளைமேட் சேஞ்ச் பத்தியா? உலகத்துல அமைதியான நாடு துபாய், அதே கிளைமேட் சேஞ்ச் பின்னி எடுத்துச்சு, ஓமான பின்னி எடுத்துச்சு. புரியுதுல? அதே மாதிரி இங்கேயும் சேஞ்ச் வந்துச்சுன்னா அப்புறம் எங்கேயாவது இடத்துல மழை தான், அப்புறம் அந்த இடமே அழிஞ்சு போக வேண்டியதா, அதுக்கப்புறம் ரிவாம்பிங் பண்ண வேண்டியதான். தெரியுங்களா? இயற்கை அடிக்காமல் வாழ்வதுதான் இயற்கையான வாழ்வு. அவ்வளவுதான், சிம்பிளா. இயற்கை மேல கை வைக்கக்கூடாது. இந்திய அரசாங்கம் சிடிபி சுரக்ஷாவை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது திட்டம் என்ன? தோட்டக்கலை விவசாயிகளுக்கு கிளஸ்டர் டெவலப்மெண்ட் திட்டத்தின் கீழ் மானியங்கள் விநியோகம். தோட்டக்கலை டெவலப்மெண்ட். தோட்டக்கலையில் என்றால் வளரலாம். தோட்டக்கலை ஹார்டிகல்ச்சர்ப்பா, பழங்கள் பூக்கெல்லாம் பத்தியா? தோட்டக்கலை மேம்பாடு. தோட்டக்கலையில் என்றால் ஒன்றுமே கிடையாது. தோட்டக்கலை மேம்பாடு அவசியம். மேம்பாடு திட்டம் சுரக்ஷா. கடன் உதவி எல்லாம் பண்றாங்க இல்லையா? கடன் உதவி தான் மெயின். அப்புறம் உற்பத்தி அதிகரிப்பு பண்ணணும். கடன் உதவி மூலமாக உற்பத்தி அதிகரிப்பு பண்ணணும். அடுத்த பாயிண்ட்மா,
தர்மசாலாவில் உள்ள ஹிமாச்சல பிரதேச கிரிக்கெட் சங்கம். தர்மசாலா பத்தி தெரியுமா? அங்கதான் தலாய் லாமா இருக்கிறாரு தெரியுமா? அடைக்கலம் கேட்டு வந்து அசைலமான தர்மசாலா யாருக்கா? தலாய் லாமா எந்த மதத்தின் தலைவர் அவரு? தலாய் லாமா எந்த மதத்தின் தலைவர்ப்பா? புத்திஸ்ட் சார். புத்த மதத்தை சூப்பர் சூப்பர். புத்த மதத்தின் தலைவர் அங்கதான் இருக்கிறாரு. அங்க இருக்கிற ஸ்டேடியமா? ஸ்டேடியம் விளையாட்டரங்கம் வந்து ஹைடெக்கா மாத்திருக்குதா? ஆமா சார், ஹைபிரிட் பிட்ச். விளையாட்டரங்கம் வந்து ஹைபிரிடா மாறி இருக்குது. மேம்படுத்தப்பட்ட தரம் வாய்ந்த விளையாட்டரங்கம் மாறி இருக்குது. BCCI அங்கீகாரம் பெற்ற மைதானம் இந்தியாவா? மேம்படுத்தப்பட்ட அரங்கம். BCCI என்ன சார்? போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல் ஆஃப் இந்தியா. BCCI கிரிக்கெட் கண்ட்ரோல் போர்டு. போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல் இந்தியா அதான் BCCI. ஓகேவா? கிரிக்கெட் விளையாட்டு வாரியம் தமிழ்ல. இந்த கிரிக்கெட் விளையாட்டு வாரியம் அனுமதி வாங்கியிருக்குது. நிறைய விஷயம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிற பரவாயில்ல, அதுதான் தேவை. இந்தியாவுடைய கிரிக்கெட் விளையாட்டு வாரியம் அதான் BCCI. யாருக்கா தெரியுமா தலைவரா? சூப்பரா இருக்காங்க. இந்தியாவுடைய கிரிக்கெட் விளையாட்டு வாரியம். வேணா எழுது, தேவையில்லாத விஷயங்கள் எழுது. இந்தியாவுடைய கிரிக்கெட் விளையாட்டு வாரியம் வந்து இருக்குது BCCI, அதான் போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல் ஆஃப். இந்த ஜெய்சான் ஒருத்தர் இருக்கிறார், அமித்ஷாவுடைய பையன் இருக்கிறார், அதனுடைய வாரியத்தின் தலைவர். என் நம்பர் வச்சிருங்க அப்துல் ரஹ்மான். என்னுடைய மொபைல் நம்பர் இருக்குதா? நீங்க கால் பண்ணு, 9 மணிக்கு கால் பண்ணுங்க. உதவி உங்களுக்கு செய்யறோம். ஓகேவா? எக்கனாமிக்கலா ஓரளவு வைப்ரண்டா இருக்கீங்களா? இல்ல, அந்த உதவி வந்து உங்களுக்கு வந்து வேற நீங்க மேம்படுத்தப்படும் உங்களுக்கான இதை வந்து துரிதப்படுத்தும். அதுக்காக கெமிக்கல் இருக்குது. கெமிக்கல் ஒரு சில ஸ்மித்துக்கு போட்டா கெமிக்கல் ரியாக்ஷன் அதிகமா நடக்கும். புரியுதா? அந்த சுட்டுக்களை தான் உங்களுக்கு தருவதற்கான அயற்சிகள் செஞ்சேன். ஓகேவா? அந்த சுட்டுக்கள் நான் தயாரிப்பதல்ல, ஒரு குழுமமே தயாரிக்கிறது. அதனால சொட்டுக்களை வந்து உங்களுக்கு கொடுப்பதற்கும் குழுமத்தின் அனுமதி தேவை. அனுமதி கிடைச்சா சொட்டுக்கள் கொடுக்குறேன், அதை வந்து போடுங்க. கெமிக்கல் ரியாக்ஷன் வேகமா நடக்கும். ஓகேவா? ஓகே சார். சார் புத்த மதத்தோட தலைவர். ஆமா, புத்த மதத்தா வந்து அசைலம் பூந்துருக்கு. அசைலம் கேட்டு வந்துருக்கிறார் தெரியுமா இல்லையா? தலைலாமா வந்து அசைலம்னா அடைக்கலம் கேட்டு வந்து ஹிமாச்சல் பிரதேசில் வந்து தர்மசாலா இருக்காது. அது வந்து இருக்கக்கூடிய மாநிலம் வந்து ஹிமாச்சல் பிரதேசம். அங்கதான் குலு மணாலிலாம் இருக்குது. குலு மணாலிலாம் அங்கதான் இருக்குது. அங்க இருந்து வந்துருக்கிறாரு. குலு மணாலிலாம் இருக்கிறார். நான் ஒரு முறை மிக முக்கியமான பதவியில் இருந்தேன். முக்கியமான ஒரு தயாரிப்பு பதவியில் இருந்தேன் தெரியுமா? கான்ட்ரவர்சியான பதவி. ஃபோன் அப்சர்வேஷன் பண்ணியிருந்தாங்க, என்ன வாட்ச் பண்ண கியூ பிரான்ச்சு, எனக்கு பாதுகாப்புன்னு பல விஷயங்கள் 2 மாத காலம் சுதந்திரம் பறி போயிருந்து. ரேஷ்மாக்கெல்லாம் தெரியும், மிக முக்கியமான ஒரு இடத்துல இருந்தேன். அது முக்கியமான ஒரு தயாரிப்பு ஒரு பணியில் இருந்தேன். ஒரு முக்கியமான ஒரு பணி தயாரிக்கணும். அந்த பணியில் இருந்தேன். அப்போதான் நான் நினைச்சேன், ஏன்டா இந்த இல்லை இப்பயும் தொடர்ந்து இருக்கிறோம் இல்லை, அது வேற விஷயம். அப்போ ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு இதுக்காக ரெடி பண்ண வேண்டியது. அப்போ வந்து பயங்கரமா எனக்கு அப்போதான் சுதந்திரத்தை பத்தி யோசிச்சு பார்த்தேன். ஒரு சுதந்திரமாக செயல்படக்கூடிய மனிதர்களுக்கு குழுமணாலி என்பது ஹிமாச்சல் பிரதேச இருக்கக்கூடிய ஹில் ஸ்டேஷன், ஊட்டி கொடைக்கானல் மாதிரி. அங்கதான் வந்து ஹனிமூன்ஸ் அங்கதான் போவாங்க. குழுமணாலி வந்து போவாங்க தான். நாங்க போனப்ப அங்க பயங்கரமான குழு. தர்மசாலாவை அவர் பார்க்கறதுக்காக போய் தலாயிலாமாவை பார்த்தோம். தலாயிலாமாவை பத்தி பேசினா அது வந்து இந்த கிளாஸினுடைய மிகப்பெரிய ஒரு டிஸ்டர்ப். அது ஒரு நாளைக்கு தனியா அவரை பத்தி பார்ப்போம். தலாயிலாமா ஏன் வந்தாரு, என்ன விஷயம் ஒரு நாள் பார்ப்போம். சாலமன் ருஷ்டி மாதிரி தான் சில கான்ட்ரவர்சிகள் ஏற்பட்டது.
சாலமன் சூஸ், இன்னொரு வங்கதேச எழுத்தாளர் இருப்பான், யாருமா? தஸ்லீமா நஸ்ரீனா, அவன்தாமா கரெக்டா? தஸ்லீமா நஸ்ரீன் தானே வங்கதேச எழுத்தாளர். கான்ட்ரவர்சி இப்ப அடைக்கலம் புகுந்தாங்க. எங்க லண்டன் இருக்காங்களா அவங்க? அவங்க கொஞ்சம் எப்பயுமே வந்து கான்ட்ரவர்சி வருகின்றப்போ நாட்டுல இருந்து வெளியில போய் அடைக்கலம் பெறுவாங்க. அது எப்பயும் எல்லாத்துக்கும் உண்டு. அதை வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் உண்டு, அதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் உண்டு. ஹியூமன் ரைட்ஸ் படிக்கிறோமா இல்லையா, அதுவும் உண்டு. அதுலயும் அடைக்கலம் செல்லாம் வந்து ப்ராப்ளம் கிடையாது. நான் பிளஸ் ரெடியா இருக்கேன். ராஜ்குமார் படிச்சிருக்கீங்களா? ரிவிஷன் போலாமா? பிளஸ் படிச்சிருக்கான்னு கேட்டான். நேற்று நடத்து படிச்சிருக்கா? வெரி குட். அவங்க சொல்லட்டுமா? நீங்க கம்முனு வேடிக்கை பாருங்க, நீங்க ஆன்சர் பண்ணி விட்டுறாதீங்க. ஓகேவா? அந்த பாப்பா ஒவ்வொருத்தரும் வாய்ப்பு கொடுக்கணும்ல, நாமளே வாய்ப்பு வச்சுக்க கூடாதுல்ல. மனோஜ்குமார் பேசக்கூட மாட்டான், இருப்பான், பேச மாட்டான். அப்ப நமக்கு ஒரு மாதிரி ஆகும். அதனால பிளஸ்ஸினா கரெக்டா பதில் சொல்லணும். மனோஜ்குமார் இருக்கானா? பேசக்கூட மாட்டான். IMF உடைய முக்கியமான பணி என்னம்மா? இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் உடைய முக்கிய பணி என்ன? இது பார்த்தோமா இல்லையா? முக்கிய பணி IMF உடைய முக்கிய பணி என்ன தெரியுமா? தெரியாதா பிளஸ்? ரைட். என்ன ஷானு? பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். சரிப்படுத்துதல். அதான் அதோடைய முக்கியமான பணி. ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குது? வாஷிங்டன் பேர் என்னன்னு சொன்னா? வாஷிங்டனுக்கு இன்னொரு நிக்நேம் என்ன ரேஷ்மா? உலகத்தின் நிதி நகரம். இந்தியாவுடைய நிதி நகரம் எது? மும்பை. இது உலகத்தினுடைய நிதி நகரம். உலகத்தின் நிதி நகரம் தான் வாஷிங்டன். அதே மாதிரி வந்து மும்பை வந்து இந்தியாவோட நிதி நகரம். அங்கதான் செபி, RBI ஹெட் குவார்டர்ஸ் அங்கதான் இருக்கு. மும்பை வந்து இந்தியாவின் நிதி நகரம். முக்கியமான பாயிண்ட் பா. இது வந்து என்ன பண்ணுன்னு கேட்டா, உங்களுக்கு இங்கதான் வந்து செபி, RBI தான் இருக்குது. செபி இருக்குது, RBI இருக்குது. வெரி குட். இரண்டாவது பாயிண்ட், அப்பாவின் சிநேகிதர் யார்? புத்தகம் அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரன். அப்படி இல்ல, உனக்கெல்லாம் வாய்ப்புக்காக நீ வந்து அடையிற பத்தி அப்துல் ரஹ்மான் அதை பார்க்கும்போது ரொம்ப எனக்கு ரொம்ப இதாகும். எங்க வீட்டுல வந்து 1 லட்ச ரூபாய் கம்ப்யூட்டர் இருக்குது, புரியுதா? 16 GB ஓடக்கூடிய CPU, கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாட்டர் மாதிரி ஒரு கம்பெனி. அது யாரும் தொட்டு கூட போட மாட்டாங்க, புரியுதுல்ல? நீ வந்து ஒரு ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது கிடைச்சா பாஸ் பண்ண முடியாது தேர்தல் பத்தியா? அதுதான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது அதான் கண்டிப்பா. சிறுகதையின் தொகுப்பு இது, முதல் சிறுகதை தொகுப்பு இது. சிறுகதை தொகுப்பு வந்து மங்கையர்கரசின் காதல். இது நம்ம வந்து பசிக்காதவனுக்கு சோறு கொடுக்குறோம், புரியுதா? அது தப்பு இல்லையா? புரியுதா? பசிக்காத ஒருத்தனை பிடிச்சி கூட்டு சோறு போட்டு சாப்பிடுவான். அந்த வேலையை நான் பார்க்கறேன். பசிக்காத ஒருத்தனை பிடிச்சி சோறு போட்டு உட்காந்துருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் சிறுகதைகள். ஓகேவா? ஒரு சிறு இசை யார் எழுதும் புத்தகம்? சிறு இசை வந்து வண்ணதாசன். முக்கியமான புத்தகங்கள் கேட்பாங்க, போன முறை கேட்டிருந்தாங்க. வண்ணதாசன். வண்ணதாசன் புத்தகம் ரொம்ப முக்கியமான புத்தகம். அது கேட்பாங்க உங்களுக்கு. சிறு இசை வந்து கண்டிப்பா கேட்பாங்க. நேற்று பார்த்தோம் பாத்தியா? முந்தானத்து பார்த்தோம் பாத்தியா? அணுவினுடைய தற்போதைய வளர்ச்சி எங்க இருக்குது? என்னவா இருக்குது? தற்போதைய வளர்ச்சி தான் குவாண்டம். அன்பளிப்பு யார் எழுதுறான்?
முக்கியமான 1970. அழகிரிசாமி எழுதிக்கோங்கப்பா. நேற்றைய ரிவிஷன் பிளஸ்ஸி கரெக்டாக படிச்சிருமா? ஓகேவா? சொல்ல தேவைன்னு நினைக்கிறேன். ஓகேவா? நான் வந்து நீ எல்லாம் வந்தா தான் உங்க அப்பாவும் அம்மாவும் வந்து அந்த சந்தோஷம் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம். புரியுதா? புரியுதா? நான் வரேன்னா தளபதி இருக்கிறார் பத்தியா, அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க வந்து ஊக்குவிக்க இருக்கும்போது தான் வாலி சொல்லுவாரு, ஊக்குவிப்பவனை ஊக்குவித்தால் தேக்குவிப்பான்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி ஊக்குவிக்கும். நீ வாங்குற மார்க்கு, நீ படிக்கிற படிப்புனா ஒரு குரூப் 1 சர்வீஸே வாங்கணும் தெரியுமா? நீ அந்த அளவுக்கு உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சில சில தேவைகள் இல்லும் போது கொடுக்கும் போது அது வந்து பயன்பட மாட்டேங்குது. என்னுடைய பிள்ளைகளுக்கு வாங்கி வச்சுக்கிறோம், அதை ஆன் பண்ணி ஒரு கொஸ்டின் கூட போட மாட்டாளுங்க. அப்பதான் வந்து வேற ஏதாவது பண்ணுவாளுங்க. புரியுதா இல்லையா? இதே ஒரு படிக்கின்ற பையன் அதெல்லாம் கிடைச்சி எப்படி திரும்ப இருக்கும்? இப்போ உனக்கெல்லாம் அதெல்லாம் கிடைச்சி எப்படி திரும்ப இருக்கும்? நீ எஞ்சி கூட மாட்ட அப்துல் ரஹ்மானுக்கலாம். ஏன்னா டிசர்விங் பர்சனாலிட்டியா இருக்கு. நம்ம வந்து டிசர்வை வந்து கொண்டு போக மாட்டேங்குது. சார் நிஜமாவே பாக்குறது ஒரு லேப்டாப் ரொம்ப இப்போ இங்கே லேப்டாப் இருக்குது, இங்கே வந்து கிட்டத்தட்ட அது 85,000 ரூபாய். அந்த கம்ப்யூட்டர் 16 GB வாங்கி நீங்கள் எல்லாம் பண்ணிங்கம்மான்னு கொடுத்துருக்குறோம். இந்த கிளாஸ் நடக்கிற டைம் மட்டும்தான் அவங்க ரூமில் போய் கம்முன்னு தூங்கிடுவானுங்க. புரியுதுங்களா? இப்போ இது முடிஞ்ச பிறகு வந்துடுவாங்க, வெளியே வந்துடுவானுங்க. புரியுதா இல்லையா? எப்படிப்பட்ட ஒரு ஹிதாயத்தை வந்து அல்லாஹ் அவனுக்கு கொடுத்துக்கிறான் பாரு, இறைவன் கொடுத்துக்கிறான் பாரு. அவங்களுக்கு யோசிச்சு பாரு. தெரியும். சூப்பருங்களா? நான் அறிவுரை பண்ணேன் என்னுடைய பையனுக்கு. அவனே அறிவுரைக்கே நான் வந்து அறிவுரை வழங்குகின்ற போது நீ அறிவுரை எப்படி வந்து இங்க இருக்கும் போது வழங்கலாம், அவங்க இருக்கும் போது வழங்கலாம் சொன்னாமா. அறிவுரை வழங்கப்பா. நீங்க வாழ்க்கை ஒரு இப்போ சொல்லுவான் தெரியுமா, ஒரு கவிஞன் சொல்லுவான், கேள்வி கேட்காமல் இருப்பது ஒரு வயதில் வரம், கேள்வி கேட்காமல் வந்து போவது ஒரு வயதில் சொல்லுவான். புரியுதா இல்லையா? இப்போ வந்து 70 வயசு ஒரு முதியவருக்கான அவன் சாப்பிட்டியான்னு கேட்கறது வந்து ரொம்ப பெரிய, அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ வந்து 15 வயசு பையனை போய் படிப்பான்னு அவன் ரொம்ப கஷ்டமா இருக்கும். கேள்வி என்பது ஒரு வயதில் சாபமாகவும் ஒரு வயதில் வரமாகவும் மாறுகிறது. உங்களுக்கு புரியுதா இல்லையா? அது அவன் வந்து புரியும், அதாவது புரிந்து கொள்ளும் சக்தி இருக்கணுமா இல்லையா? இல்ல இதை விட ஒன்று நடக்கும் தெரியுமா? இங்க ஷாப்பிங்னா இருக்குதா? நான் சாப்பிட்றேன் ஊர் பக்கம்லாம் பயங்கரமா இருக்கும். நான் அதே பொறுமையா கடந்து போவோம் தெரியுமா? அதிரத்துல கேட்டார், இப்படி இங்க இருக்குன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், எங்க சித்தப்பாவுடைய எங்க மிஸ்ஸஸோட சித்தப்பா வீடு முன்னாடி இருக்குது. எங்க வீட்டுக்கு முன்னாடி அப்படியே ஆப்போசிட் இருக்கும். அங்க ஒரு நாய் ஒன்று வளர்ப்பாங்க. எப்பயுமே ஈவினிங்கா நான் வாக்கிங் போவேன். நான் வாக்கிங் போற சமயத்துல அந்த நாய் அவங்க மேலெல்லாம் ஏறிட்டு அவங்க குஞ்சுவாங்க. நாய் நோ 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 இதுதான் கான்ட்ரவர்சி சொல்ற பத்தி. அது நான் சொன்ன கான்ட்ரவர்சியா மாறிடும். புரியுது? நான் அதை சொல்லலை. ஒரு அதிரத்து வந்தா அந்த பக்கமா வந்து என்ன பார்க்கறது சிராமணிக்கா வாழைக்கு என்ன சொன்னோன்னே நான் வாக்கிங் போறேன். என்ன இந்த மாதிரி இதை போய் இது பண்ணான்னு கேட்டேன். எனக்கு தெரியாதுப்பா. அந்த இந்த நாய்களோட கொஞ்சிக்கின்ற அந்த வார்த்தை கேட்காம நான் வாக்கிங்க ரோட்டுக்கு மாத்திட்டேன். இந்த லுக்மான்லாம் தெரியும், எங்கள் வீட்டில் என்ன இருக்குது, நான் ரோட்டில் போய் வாக்கிங் போயிட்டு கீரெல்லாம் வாங்கி நான் வந்துட்டேன். நான் ஏன் சொல்றேன்னு கேட்டா, இந்த அறிவுரை கூட அவங்க வழங்குவதற்கு நம்ம தேவைன்னு நான் நினைக்கிறேன். புரியுதுல? அவன் நாய் மேலே எஸ் சொல்லிட்டு அவங்க அது கூட வந்து ஏதோ இப்ப இது நம்ம நடக்கும்போது அதை பண்ணும்போது நான் நினைப்பேன், நம்ம நடந்து கொண்டு இருக்கின்றோம். அப்ப உலகத்தை வந்து உங்க ஊர் பக்கம் தெரியுமா, பரமக்குடி ராம்நாட்னா மருமகனா வேற தெரியுங்களா? எங்க இப்ப எங்க எஸ்எம் இதாயத்துல இருக்கிறாரு உங்க ஊருக்காரெல்லாம் அவர் புரியுதா இல்லையா? பார்த்திபன் அவர் ஊர் பக்கத்துல பரமக்குடி தான் வருவார். அவர் நிறைய ஸ்கூல்லாம் கூப்பிட்டு போயிடாருன்னா அவரு அவங்க எல்லாம் போனா அவருக்கே அப்ப வந்து 60 வயது. அவங்க எல்லாம் போகின்ற போது அவங்க மாமியார் வெளியே வர மாட்டாங்க. புரியுதா இல்லையா? அந்த மாதிரிலாம் அந்த காலகட்டங்கள் நம்ம பார்க்கணும். இங்க நம்ம வாக்கிங் பண்ணும்போது தான் நம்மளை வெறுப்பேற்றுற மாதிரி இருக்கும். அதை நம்ம பொறுமையோடு கலந்து வருவோம். சரி, அவங்களுக்கு தெரியுது, அவ்வளவுதான். சிலுவையில் அறைகின்ற போது என்ன சொன்னாரு ரேஷ்மா? சிலுவையில் அறைகின்ற போது இயேசுநாதர் கூறிய வார்த்தைகள் என்ன? இவர்கள் செய்கின்ற பாவம் என்னவென்று இவர்கள் அறியவில்லை, இறைவா மன்னித்து அருள்கள் சொன்னார். அதெல்லாம் சுற்றி போயிட்டு உனக்கு வந்து அப்துல் ரஹ்மான், உன்னுடைய மூளையர்கள் உனக்கு வழிகாட்டக்கூடியவர் சரியாக இல்லை என்றால் நீ சரியே வரமாட்டேன். நான் உங்களுக்கு சரியான வழிகாட்டியா இருக்கணும். புரியுதுல்ல? நான் எல்லாருடைய போதையும் அவங்களுக்கு சொல்றேன். இயேசுநாதர் போதனையும் சொல்றேன், யாரோட பத்தி சொல்றேன், நான் வந்து கோபாந்தர் எங்க இருக்கிறா என்ன போதனைன்னு சொல்றேன், நபிகள் நாயகம் எல்லாமே சொல்லிட்டு இருப்போம். அந்த போதனை தான் வந்து கல்வியை வந்து மேம்படுத்தும். தெரியுங்களா? போதனைகள் ரொம்ப அவசியம். போதனை பண்ணாம போயிடக்கூடாது. தெரியுங்களா?
சார் அந்த போதனைகள் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் அந்த போதனைகள் காலம் தாழ்ந்தோ அல்லது காலம் கடந்தோ கண்டிப்பாக பரிசீலிக்கப்படும். அதுதான் முக்கியமானது. சார் சொல்றேன் சார் சொல்லுங்க. உங்க வெல்விஷரா சொல்றேன் சார், நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க சார். நீங்க அந்த இடத்துக்கு நான் போய் நான் ஃபீல் பண்ண நான் ஏன் சொல்றேன்னு கேட்டா, என்னுடைய மதம் சொல்லி கொடுக்க நான் பாடம் சொல்லுது, சகிப்புத்தன்மை பொறுமை இரண்டு பெண்களாக பாதி காண்பிக்கக்கூடிய ஒரு மனிதனாக நான் இருக்கிறேன். புரியல, முதல்ல மனிதனா இருக்கிற முதல்ல நான் அதை பத்தி கவலைப்படல. ஆனா அவங்க பண்ணுகின்ற வேடிக்கைகள் என்பது ஒரு சாதாரண மனிதனை கூட நீங்க இது பண்ணி, இப்ப யூதருடைய இது போகின்ற போது எழுந்து நில்லுங்கன்னு சொன்ன நபிகள் நாயகம், யூதருடைய உடல் கொண்டு சொல்ல எழுந்து நின்று சொன்னார். உங்களுக்கு புரியுதாங்களா? ஏன் அந்த மாதிரி உங்களுக்கான மதிப்புகள் இப்போ ஒரு மருமகமான தெரியுமா? நாகூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சைலாம் வேற மாதிரி இருப்பான் தெரியுமா? எங்க வீட்டு நான் அப்படியே மருமகன் நடத்துறேன். புரியுதா இல்லையா? எங்க வீட்டு மருமகன்கள்லாம் கேட்டாங்க, சொத்தை வித்து குடி கேட்டாங்க. சொன்னாங்க, முதல்ல அவங்க வித்து செட்டில் பண்ணுப்பா, நீ எதுவும் பேசக்கூடாதுப்பா, வீட்டுக்கு வந்து இப்ப இது வரைக்கும் கூட எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதா இல்லையா? நான் இது சொந்த கூட கிடையாது. புரியுதா இல்லையா? நான் முதல்ல இன்னும் முன்னாடி நின்று பேச மாட்டேன். என்னுடைய மருமகன், என்னுடைய மாமன் முன்னாடி பேச மாட்டேன், அப்படி போயிட்டு இருக்கும். புரியுதா இல்லையா? இதெல்லாம் பார்க்கின்ற போது வித்தியாசமா எனக்கு இருக்குன்னு தெரியல. படைப்பு இது பார்த்து இப்ப உம்மத்தையும் ஊரையும் பற்றி நீ கவலைப்படும் சொல்றாரு நபி நாயகம் சொல்றாரு. உம்மத்துனா யாரு? மனிதர்களை பத்தி. உன்னுடைய ஊரை பத்தி நீ கவலைப்படாம இருக்க சொல்லல, கவலை பண்ணும்ல. உம்மத்தை பத்தி கவலைப்படும். முன்னாடி இப்ப ஷானு ஏன் படிக்கல, ரேஷ்மா ஏன் படிக்கல, ஏன் பிளஸி படிக்கல, நான் கவலை பண்ணும். எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிற ஒருத்தர் மொத்தனை பார்த்து அதை நான் சொல்றேன். தெரியுங்களா சார்? நான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க சார். வீட்டுல பசங்க சார், இல்ல அவங்க பசங்களா வேற அப்படியே அவங்க இப்ப அவங்களுக்கு இப்ப நான் சொல்ல தெரியுமா, தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குறாம நடிப்பு எடுக்க முடியாது. இப்ப நான் என்னுடைய தந்தைக்கு மகனாக இருந்தால் என் தந்தை டெய்லி என்ன கொஞ்சம் உங்கள்கிட்ட சொல்லுவாரு, என் பையன் இப்படி சூப்பரா இருக்கான், என் பையனை நடத்துவான் சொல்லுவாரு. சரிங்களா? நான் ஒரு பொய்யான செய்தி சொல்ற புரியுதுல்ல? ரேஷ்மா 3 வருஷமா பசங்க கூட பழகி இருக்குது. சட்டியில் இருந்தால் மட்டுமே அகப்பையில் வரும். நீ சட்டியில இல்லாத அகப்பையில் சட்டி தேஞ்சி என்ன பண்ணுவான், அவ சவுண்ட் தான் வரும். தெரியுங்களா? சட்டியில அகப்பையில் வரும். உனக்கான புனருப்புணர்வு ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் வேற மாதிரி விஷயங்கள். போலாம் அடுத்தது. நேற்று பார்த்தா மாதிரியே பார்ப்போம்பா. சில முக்கியமான ஆண்டுகளை பார்த்துருவோம். புரியுதா இல்லையா? சில முக்கியமான ஆண்டுகள் வரலாற்றில் இருக்குது. சொல்லு மனோஜ்குமாருக்கானா கேக்குதா அவனுக்கு? 1905 வரலாற்றில் மிக முக்கியமான ஆண்டு. என்ன பாப்பா? அவன் சொன்னோம், அவனை கேட்கலையா? இதுதான் இந்த ஆன்லைன் கிளாஸ் பெரிய பிரச்சனை. தான் வங்க பிரிவினை யார் கொண்டு வந்தா? கொண்டு வந்த பொறுமை யாரு? தான் கொண்டு வர. 1906 இன்னொரு மிகப்பெரிய சாதனையான என்ன? சுதேசி. 1906 என்ன ஒரு இயக்கம் தொடங்கப்பட்ட என்ன இயக்கம்? தொடங்கப்பட்டது முஸ்லீம் லீக். ஆகா கான் நவாப் சலீமுல்லாவால் டாக்காவில் தொடங்கப்பட்டது. டாக்கா நகரத்தை தொடங்கினாங்க. டாக்கா தெரியுமா இல்லையா? டாக்கால தொடங்கப்பட்டது. டாக்கா நகரம், டாக்கா நகரத்துல தொடங்கப்பட்டது. நவாப் சலீமுல்லா ஆகா கான். தொடங்க யாரு? நவாப் சலீமுல்லா ஆகா கான். 2 பேர் சொல்றாங்க. அடுத்த நிகழ்வு, முக்கியமான நிகழ்வு 1885 நிகழ்ந்ததுன்னா இந்திய தேசிய காங்கிரஸ். இது கூட ஒரு நல்ல நமக்கு படிப்பு தெரியுமா? இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கும் போது வெறும் 72 பேர் தான். நம்மள மாதிரி தான், நம்ம கிளாஸ் மாதிரி தான்.
இவர் எவ்வளவு பேர் போனா இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து 72 பேர் இருந்தாங்க மும்பையில. 72 பேர். அதுல 22 பேர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. தொடங்கப்பட்டது. இன்னைக்கு அந்த கட்சி வந்து இந்தியா முழுக்க ஆண்டது. எல்லா மூமெண்ட்டையும் கொண்டு போனாங்க. தெரியுமா இல்லையா? அந்த மாதிரிதான். 1920 என்ன இயக்கம்? ஒத்தியாமை இயக்கம். இதுதான் ஃபர்ஸ்ட் காந்தியுடைய மாஸ் மூமெண்ட். ஒத்தியாமை இயக்கம் இதுதான் காந்தியுடைய முதல் மூமெண்ட், மாஸ் மூமெண்ட் இன் இந்தியா. மக்கள் பங்களிப்பு இயக்கம், முதல் மக்கள் பங்களிப்பு இயக்கம் இதான். மக்கள் பங்களிப்பு இங்கதான். ஆயிரத்தி 11 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்பவம். என்னமா சார் டெல்லி கேபிட்டல் சேஞ்ச் பண்ணாங்க. டெல்லி தலைநகரா மாறுது. எங்க அந்த கல்கத்தாவில இருந்து டெல்லிக்கு மாறுது தலைநகர். கல்கத்தா டு டெல்லி. தலைநகர் மாற்றம். ஆயிரத்தி 31 என்ன? சார் இது சார் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். இது அதுக்கு முன்னாடி என்ன ஒப்பந்தமா? காந்தி ஒப்பந்தம். சூப்பர், எழுதிக்கோங்கப்பா. எல்லாமே கரெக்டா போறீங்களாப்பா? காப்பி பண்ணி போறீங்களா இருக்குமான்? பார்த்து போலாம், விட்டுறாதீங்கப்பா. கரெக்டா காப்பி பண்ணி போறீங்க. முக்கியமான இயற்பா, அடிக்கடி கேட்கக்கூடிய இயர். வங்க பிரிவுன்னு அடிக்கடி கேட்பாங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய இயர். அப்துல் ரஹ்மான் கிரைய ஊக்கிய வாங்கினா கூட சரியா அதை வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் போடணும்னா வேஸ்டா போயிடும். எஸ் சார், சொல்லுங்க சார். கிரைய ஊக்கிய வாங்கினா கூட கரெக்டா கெமிக்கல் ரியாக்ஷன் போட்டாதான் கிரைய ஊக்கி கரெக்டா செயல்படும். அப்புறம் அதை வந்து பயன்படுத்தாம வேஸ்டா போயிடும். கண்டிப்பா சார், பயன்படுத்தும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் வந்து தரவு பண்ணிட்டீங்கன்னாவே மிகப்பெரிய விஷயம், தெரியுமா இல்லையா? அந்த தரவு தமிழ் தரவு பண்ணி போடாமா? சார் 1 மினிட் சார், 1 மினிட். நான் இருக்கிறேன், நான் என்ன பண்ண போறேன்? ஸ்டே ஹியர். சார் இதுல ஒரு டவுட் சார். இந்த தேர்ட் பாயிண்ட்ல வந்து 72 பேர் பம்பாய்னு போட்டிருக்கீங்களா சார்? அதுல எத்தனை பேர் சார் தமிழ்நாடு? இந்திய தேசிய பேரியக்கம் என்ற ஒரு இயக்கத்தினுடைய ஆரம்ப காலத்துல கலந்து கொண்டவர் 72 பேர். இந்திய தேசிய காங்கிரஸ் பேரியக்கம் வந்து உலகம் பூரா பரவி இருக்குது. இந்தியாவை கால் நூற்றாண்டு முதல் அரை நூற்றாண்டு ஆண்ட ஒரு கட்சிக்கு முதல்ல போனவங்க 72 பேர் தான். காரல் மார்க்ஸ், நபிகள் நாயகம், இயேசுநாதர் கொள்கை மாதிரி தான் அதுவும் 72 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு பேர் வந்து கிறிஸ்துமஸ் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. டிசம்பர் மாசம் தான் அந்த கட்சியினுடைய கூட்டம் நடக்கும். போலாமா? அது எப்பயுமே டிசம்பர் மாசம் தான் அந்த கட்சியினுடைய கூட்டமே நடக்கும். அதுக்கு பேரே வந்து இந்த பேர் வச்சிருந்தாங்க, கிறிஸ்துமஸ் பார்ட்டின்னு சொல்லி. அதுக்கு பிறகு அந்த இயக்கம் வந்து பரவி உலகம் முழுக்க பரவி இந்தியா முழுக்க பரவி இந்தியாவை ஆண்டது. 2 ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருந்தது. போலாமா? நாளைக்கு தமிழ் டெஸ்ட் இருக்கா சார்? இது நாளைக்கு வேணாம், அடுத்த வாரம் வச்சுக்கலான்னு சொல்றேன். ஏன்னா நிறைய எடுக்க வேண்டியதுதான். ஓகேவா? சரிப்பா, வச்சுக்கோ. அவனும் சொல்ல முடியாது இல்லையா? திருவிளையாடல் புராணம், கடவுளுடைய திருவிளையாடல்கள்ல நிறைய திருவிளையாடல், அது இதுவும் ஒரு திருவிளையாடல். ஓகேவா? தான் திருவிளையாடல் புராணம் வச்சுக்காங்க. இந்நூல் கந்த புராணத்தின் ஒரு பகுதியான ஆலாசிய மான்மியத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட ஆலாசிய மான்மிய நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்டது. மதுரையில் இறைவன் நிகழ்த்திய 64 திருவிளையாடல்கள் இதில் கூறப்பட்ட. மதுரையில் 64 திருவிளையாடல்கள் அரசர்களுக்கும்
மக்களுக்கும் திருவிளையாடல் பண்ணுவாங்க தெரியுமா இல்லையா? நீங்களே பார்த்துருப்பீங்க, நக்கீரெல்லாம் திருவிளையாடல் சொல்லுவாங்க தெரியுமா இல்லையா? அதெல்லாம் திருவிளையாடல்கள். சிவஞான முனிவர் தம் படுக்கையின் இரு பக்கத்திலும் பெரிய புராணத்தையும் திருவிளையாடல் புராணத்தை வைத்து உறங்குவார். யாரு? சிவஞான முனிவர் உறங்குவார். ரெண்டுத்தையும் வச்சு படிப்பார் டெய்லி. யாரு? பெரிய புராணம். இன்னொரு பேர் என்ன? திருத்தொண்டர் புராணம், அப்புறம் திருவிளையாடல் புராணம். நூல் அமைப்பு 3 காண்டங்கள். படலம் வந்து 64, பாடல 3365. முக்கியமானது. நிறைய நூல்களை வந்து 3 காண்டங்கள் தான். சிலப்பதிகாரம் முதல் கொண்டு 3 காண்டங்கள் தான் கொண்டு இருக்குது. அப்புறம் படலங்கள் 64, அப்புறம் பாடல்கள் 3365. நீ சொன்னப்போ அப்துல் ரஹ்மான் நேத்து அதுக்குள்ளார கிளாஸ் முடிச்சுட்டியான்னு, அதுக்குள்ளார நீங்க போறீங்க சார்னு கேக்குறான். ஏதோ சாரி சார். அது வந்து எப்படி இருந்துன்னு கேட்டா, சரி வேணாம், அந்த மாதிரி கான்செப்ட் வேற மாதிரி இல்ல. அந்த அளவுக்கு அன்புக்கும் வர பத்தியா, அதே ஒரு பெரிய விஷயம் இல்லை. வந்து வள்ளுவன் சொல்றான், அன்பிற்குண்டு அடைக்கும் தான் சொல்றான். அன்பிற்கு அடைக்கும் தான் கிடையாது, புரியுது? அன்பு என்பது அடைக்கப்பட முடியாது, புரியுதா இல்லையா? ஆழ்வாளர் பொன்கண்ணில் பூசல் தருன்னு சொன்னான். அழகான ஒரு குரல் அது. அந்த மாதிரி இருக்கிறது. இதுக்குள்ள போயிட்டு வரா சார், நிறைய விஷயம் சொல்லிட்டு போவாரே சார்னு சொல்லிட்டு நினைக்கிற பத்தியா, அதே பெரிய விஷயம். இந்த ஸ்லைடு அவ்வளவுதான் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கு மேல அது சீக்கிரம் நான் முடிச்சுட்டு நினைச்சேன். கந்த புராணத்தின் ஒரு பகுதி கந்த புராணம் ரொம்ப ஃபேமஸான புராணம். அதுல ஒரு பகுதி தான் அது. கிளாஸ் முடிஞ்ச பிறகு ஒரு வாரம் பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கும் அப்துல் ரஹ்மான் உனக்கு. சார் டெய்லியே பகல்ல அப்படிதான் சார் இருக்கு. என்ன 1 மணி நேரத்துல சார்ட்ட பேச வேண்டியதா இருக்குது. ஏதோ ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு சார். ஞாபகம் கிளாஸ் முடிஞ்ச பிறகு சுடும்பாரு சுடு அப்படியே நம்ம ஏன்னா வாழ்க்கை நினைப்போம் ஒரு கொஞ்சம் காலத்துல. அதுக்கப்புறமேட்டு தான் நீ நார்மல் ஆகும். நீ எல்லாம் கிளாஸ்ன்னு வரல, நீ எல்லாம் ஏதோ ஒரு காதலன் வந்து காதலை பார்க்க போற மாதிரி வர, புரியுதுல்ல? அது வந்து ரொம்ப சூப்பரானது தெரியுமா இல்லையா? அது முடிஞ்ச பிறகு ஒரு சுடு என்னடா நீ அந்த மாதிரி ஷான் இப்படி இருக்குன்னு தெரியல. இந்த சேர்ந்த மாணவர்ல நீங்க வந்து ரொம்ப டெடிகேட்டா இருக்கு. உனக்கு வந்து இது நின்னும் போது உனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஒரு வாரம் உன்னால சாப்பிட கூட முடியாது, சரிங்களா? இந்த மாதிரி நீ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சார் அதான் சார் கேட்டேன், குரூப் 1 குரூப் 2க்கும் கிளாஸ் ஆன்லைன்ல எடுப்பீங்களான்னு. ஆரம்பிக்க 500 ரூபாய் ஆரம்பிச்சா சூப்பரா இருக்கும்ல ஷானம். யாருமே வர மாட்டாங்க சார். வெரி குட் சார், நானும் அப்துல் ரஹ்மான் அண்ணனும் வருவோம் சார் கண்டிப்பா. வாங்க வரதை பத்தி நான் சொல்லல. விதை நெருப்பு கரெக்டா இருந்தா தான் வந்து விளைச்சல் நம்ம பார்க்க முடியும். விளைச்சல் நான் செய்ய முடியும், கூட நான் செய்ய முடியாது. இதெல்லாம் எவ்வளவுன்னு சொல்லி ரேஷ்மாக்கெல்லாம் தெரியும். ஒரு கிளாஸ் இப்ப நான்லாம் வந்து ஒரு கிளாஸ் எடுத்தேன் திருச்சியில போய். ரேஷ்மாலாம் வந்திருந்த, ரேஷ்மா சல்காலாம் வந்திருந்தாங்க. அந்த ஒரு நாளைக்கு அவங்க பே பண்ண அமௌண்ட்டே வந்து நினைச்சு பார்க்க முடியாம அமௌண்ட் பே பண்ணாங்க அவங்க, தெரியுமா? அந்த மாதிரி நிறைய இடத்துல கூப்பிடுறாங்க. நம்ம போயிட்டு அவங்க கிளாஸ் பாதிக்கப்படும். நான் வந்து பொருளாதார ஈட்ட ஆரம்பித்து விட்டால் உங்களை வந்து நான் வந்து கவனிக்க முடியாதனால நிறைய இடத்த அவாய்ட் பண்ணலீங்க, வேணாம் இப்போ வேணாங்க. இப்போ எங்கள் ஊர்லேயே போய் கிளாஸ் எடுக்கிறேன், புரியுதா இல்லையா? பிளஸ்ஸி வீட்டுக்கு பக்கத்தில் அவங்களே வந்து 2 மணி நேரம் தான் எடுப்பான். அதுக்கு அவன் கத்தையாக கொடுப்பான். டே வேணாம் இல்லை சார், நீங்கள் வந்துட்டு போகிறதையும் வச்சு சாப்பிட்டு கொடுப்பான், புரியுதா இல்லையா? பணம் ஈட்டுவது நோக்கமாக இருந்தால் நாம் எங்கோ போயிடலாம். பணம் ஈட்டுவது நோக்கமாக இருந்தால் நான் வாழ்வதே கேள்விக்குறியாகிருப்பேன் இறைவன், புரியுதில்ல? நம்ம பணம் ஈட்டுவது நோக்கமாக இல்லாதனால வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், பேசிக்கொண்டு இருக்கின்றோம், பணியை செய்து கொண்டு இருக்கணும். அதுக்காக சொல்லலாம். நீ 500 ரூபாய் கொடுங்க என்ன நினைச்சுன்னு தெரியல, அப்துல் ரஹ்மான் என்ன நினைச்சான்னு தெரியல. ஆனால் நீங்க வருகின்ற போதே முடிவு பண்ண நம்ம சிறப்பான சார் 500 ரூபாய் பே பண்ணிட்டு 5 லட்சத்துக்கு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டோம் சார். நாங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்ல, வந்து அது முக்கியமானது. நிறைய பணிபுரிகிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் சேர்ந்து நம்ம துவா செய்யணும். நிறைய பேர் பணியாளராக இருக்கு, பணிபுரிந்து உங்க எல்லா நோட்ஸ் கிட்ஸ் எல்லாம் ரெடி பண்றாங்க, பெரிய விஷயம். அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி கொடுக்குறாரு ஒரு தம்பி, அவர் நீடு ஊடி வாழ்க. அந்த மாதிரி அவருக்குமான துவாக்கள் இருக்கணும். சல்காலாம் வந்தாச்சியா? இருக்கீங்க மாகின் சல்கா இருக்காங்களே. என்ன சல்கா, நாளைக்கு டெஸ்டா? நாளைக்கு டெஸ்டா? நாளைக்கு எலெக்ஷன் வேணாம், சாட்டர்டே வச்சுக்கலாம். ஓகே, ரெடி பண்ணுங்களா சார்? ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். நான் போவே இல்லை. இது முடிச்ச பிறகு மேக்ஸ் தான். இன்னைக்கு மேக்ஸ் சூப்பரா இருக்கும், புரியுதுங்களா? இன்னைக்கு எந்த ப்ராப்ளம் நீங்க போட போறது கிடையாது, சல்கா போட்டதான் உண்டு. அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கானுங்க. ஈஸியாருன்னு சொன்னீங்க பார்த்தியா, நீ ஷானு கேட்டுச்சு சார், போடும்போதே சொல்றான்னு பார்த்தியா, அதுக்கு தகுந்த மாதிரி நீ எடுத்துருக்கானுங்க, புரியுதுல்ல? எனக்கே சிலது புரியலப்பா, புரியுதுல்ல? நான் ஏதாவது ஷானு ரேஷ்மா மாதிரி ஆட்கள்லாம் வந்து இது பார்க்கணும், கொஞ்சம் பார்க்கணும், புரியுதுல்ல? நானே வந்து
சில விஷயம் நானே பார்த்தேன், எப்படி கொண்டு வந்திருக்கான்னு தெரியல. அதனால பார்த்துக்கோங்க, புரியுதுல்ல? பல்வேறு வகையா இருக்குது ஒவ்வொரு மேக்ஸ்ல விஷயம். ரொம்ப வீக்கா இருப்பேன் சார் நானு. அப்புறம் நீ என்ன இங்கிலீஷ் லிட்ரேச்சரானே? ஆமா சார். அப்புறம் நீ சானட்டை படிச்சுட்டு மில்லட்டை படிச்சுட்டு கரெக்ட் வந்தா தான் சார். சார் நானும் மேத்ஸ்ல வீக். வீக்குன்னா ஒன்றும் கிடையாது, பிராக்டிஸ் கிடையாது, எதுவுமே நமக்கு வந்து வராதுன்னு கிடையாது. பிராக்டிஸ் கிடையாது. சார் ஆனா இப்ப இவ்வளவு நாள் நான் போட்டு தான் சார் பாக்குறேன். நேத்து பார்த்தது எதுவுமே எனக்கு புரியவே இல்லை சார். அந்த யாரோ ஒரு அக்கா வந்து கரெக்டா சொன்னாங்க. எல்லாம் வந்து உருதுல சொன்னப்ப சோட்டா பச்சானி இப்பதான் வந்து அதுதான் நீ பேராசப்படக்கூடாது. உன்னோட கண்டிப்பா சார். இன்னும் ரேஷ்மா எல்லாம் அவங்கலாம் வந்து கொட்டை போட்டு உட்காந்துருக்காங்க, எப்படா பயிர் சொல்லி. நீ இந்த தூரத்துக்கு இருக்கிற காரணம் உனக்கு இன்ட்ரெஸ்ட், அப்புறம் இந்த கிளாஸ் புரியல. அதனால இறைவனுக்கு வந்து 2 கரங்களை நன்றி சொல்லிட்டு நீ இப்பதான் வந்திருக்க, தெரியுங்களா? உன்னோட இன்ட்ரெஸ்ட் அவன் 20 ரூபாய் கொண்டு போகுது, புரியல? கண்டிப்பா சார். கொண்டு போகாது. போலாம் சார். போலாமா சார்? ஒரு டவுட் சார். சொல்லுப்பா. சார், மதுரையில இறைவன் நிகழ்த்தி அப்படின்னா? அவன் இறைவன் நிகழ்த்தினா இறைவன் வந்து செய்த, இறைவன் நிகழ்த்திய டன் பை த இறைவன். சார் அவங்க இறைவன் யார சார் சொல்றாங்க? ஒரு மனிதனா இல்ல சிவபெருமானுக்கார் இறைவன் அவங்களுக்கு. அவங்க தான் திருவிளையாடல், அவங்க தான் சிவபெருமான் திருவிளையாடல் இருப்பான். போலாமா? நிறைய பேர் இருக்காங்க, அந்த கடவுளா சிவபெருமான் திருவிளையாடல் பண்ணும். நிகழ்த்தியனா செய்த, டன் பை செய்து முடித்த. போலாமா? அதான் வந்து நிகழ்த்தியதுல ஒரு மீனிங். காண்டம் பார்த்தீங்கன்னா மதுரை காண்டம் 18 படலம்பா. கூடர் காண்டம் 30. கூடர் காண்டம் அதிகமா இருக்கு, அதான் 30 படலமா இருக்கு. கூடர் காண்டம் 30 படலமாக இருக்கின்றது. ஓகேவா? அப்புறம் திருவால வாய்க்காண்டம் 16 படலம். ஆசிரியர் பற்றிய பரஞ்சோதி முனிவர், நாகை மாவட்டம் திருமறைக்காடு. திருமறைக்காடு இன்னொரு பேர் வேதாரண்யம்பா. அங்கதான் வந்து கோடியக்கரை இருக்குது, இந்தியாவுடைய கிழக்கு பகுதியினுடைய கோடியக்கரை. கோடியக்கரை அங்கதான் இருக்குது. கோடியக்கரை அங்கிருந்து பார்த்தா இலங்கை தலைமன்னார் தெரியும். அங்கதான் வந்து பார்க் ஸ்ட்ரைட் இருக்குது, பார்த்தீங்களா? பார்க் நீர்ச்சந்தி அங்கதான் இருக்குது. தந்தை மீனாட்சி சுந்தர தேசிகர், இவரின் படைப்புகள் திருவிளையாடல், போற்றி, கலிவெண்பா. மதுரை 10 வேதாரண்ய புராணம். என்ன பண்ணாரு அவர்? ஊரை பத்தி இருக்காது, வேதாரண்ய புராணம் பத்தி எழுதியிருக்காரு உங்களுக்கு. திருமறை காடு, வேதாரண்யம்னா திருமறை காடு. நல்ல ஒரு பரஞ்சோதி முனிவர், நல்ல ஒரு இதுப்பா. திருமறைக்காடு, கோடியக்கரை, ஈஸ்டுடைய அதான் ஈஸ்டுடைய எல்லை அதான் இருக்கு இந்தியாவோட. கோடியக்கரை தான். அங்கதான் வந்து என்ன இருக்குது, அங்கிருந்து பார்த்தா தான் இது தெரியும், இலங்கையே தெரியும். பார்க் ஸ்ட்ரைட் அங்கதான் இருக்குது. பார்க் ஸ்ட்ரைட்டுக்கு பார்த்தியா, இது அங்கதான் இருக்கு. சல்கா, இந்த முறை ஒருத்தனா சர்வீஸ் வாங்கியிருக்கிறான், நீ அடுத்த முறை சர்வீஸ் வாங்கி. இந்த முறை அவங்க பேரும் அவருன்னு பார்த்தேன். இன்னும் 50 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஆல் ஓவர் இந்தியாவில். யார்? இஸ்லாமியர்களுக்கு 50 பேர் சிவில் சர்வீஸ் சேர்த்து விட்டுருக்கான். நீயும் ஒரு பேரா வருவ. அடுத்த வருஷம் வந்துருவியா? இல்லை அடுத்த வருஷம் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் கொடுக்க தான் கொடுப்பீங்களா? திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் என்ன கொடுப்பாங்க? அப்துல் ரஹ்மான் அல்வாவா சார்? அல்வா. தேவனே என்னை பாருங்கள் பாட்டு போக வேண்டியதான், தெரியுங்களா? எங்க பிள்ளைகள் கொடுக்குது எனக்கு, அப்ப சல்காம கொடுத்தா தாங்க முடியாதுல்ல. எங்க வாங்கி வைக்கிறதா? ஃப்ரிட்ஜில் இடம் கிடையாதுல்ல. சார் மீனாட்சி சுந்தரனாரோட பையனா சார் இவரு? ஆமா, மீனாட்சி சுந்தர தேசிகர்னா வாத்தியார். அந்த காலத்துல தேசிகர் தான் சொல்லி கொடுப்போம். தேசிகர்னா அவர் வேற. அவர் மீனாட்சி சுந்தர பிள்ளை அவர் வேற, அவர் கிடையாது. இலக்கியமே நோய்க்கு மருந்துன்னு சொன்னார், தெரியுமா? அவர் தானே? ஆமா சார். இலக்கியம் நோய்க்கு மருந்தாகும் சொன்னவர். அவர் ஒரு மிகப்பெரிய வித்துவானவர். தேசிகர். தேசிகர்னா வந்து கற்றறிந்தவர். யாரு? நடமாடும் பல்கலைக்கழகம் யாரு தமிழ்நாட்டுல? யார் ரேஷ்மா? இந்தியாவுடைய தமிழ்நாட்டினுடைய இன்டரியம் சீஃப் மினிஸ்டர் அவர். அண்ணா இறந்த பிறகு அவர் தான் சிஎம் இருந்தார். யாருன்னு தெரியுமா? அந்த வரலாறுகள் தெரியாது ரேஷ்மாக்கே தெரியும். அண்ணா இறந்த பிறகு இடைக்கால முதலமைச்சராக இருப்பார் அவர். எம்ஜிஆர் சார்?
எம்ஜிஆருக்கு நடமாடும் பல்கலைக்கழகமா ஏதாவது சொல்லணும்னு சொல்லி என்ற சொல்லி ஏதாவது பேசணும்னு நினைக்கிறேன். இல்ல சார், முதலமைச்சர் சொல்லி இல்ல நீங்க பண்றது அப்படிதான் இருக்குது சார் பக்தவத்சலமா? பக்தாசன் அண்ணா இறந்த பிறகு பக்தாசன் எப்படி வருவாரு? அவர் காங்கிரஸ், அண்ணா வந்து டிஎம்கே. யார் சார் கலைஞரா சார்? இல்ல கலைஞர் இல்ல, இன்டரியம் சொல்லல. அவர் வந்து ஒரு கொஞ்ச நாள் தான் சிஎம் இருந்தாங்க. இன்டரியம் பிரசிடென்ட் சிஎம் சொல்றாங்கல்ல, இடைக்கால முதலமைச்சரா இருந்தார். நாவலர் நெடுஞ்செழியன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்ஜிஆர் கூட இருப்பார், நாவலர் நெடுஞ்செழியன் இருப்பார். ஒருத்தர் போட்டு பாருங்க, வருவார். கேள்விப்பட்டிருக்கேன் சார். அவர்லாம் போய் பார்க்க போகிற போது எடுத்த உடனே டீயை கொடுத்துட்டு இலக்கியம் பேச ஆரம்பிப்பார். நீ சொன்ன பிறகுதான் எனக்கு நான் இலக்கியம், கம்ப ராமாயணம், சிலப்பதிகாரம்னா அப்படியே வாயில வந்து அப்படியே வந்து என்ன அது தாரக மந்திரம் அவர் பார்க்க போனோம். நாங்களாம் அப்போ ரொம்ப கம்மி, 22 வயசு நாங்கள் பார்க்க போவோம். அவருக்கு அவ்வளோ நான் ஒரு பெரிய ஒரு சீனியர் மோஸ்ட் பர்சனாலிட்டி. சரி, யாரு சொன்னீங்க? நாவலர் நெடுஞ்செழியன் போட்டு பாருங்க. நாவலர் நெடுஞ்செழியன் தமிழ்நாட்டில் நடமாடும் பல்கலைக்கழகமா? நடமாடும் பல்கலைக்கழகம்னா எல்லாத்தையும் அப்படி பல்கலைக்கழகமா சொல்லுவார். போனாலே அப்படிதான் சொல்லுவார். நாங்கள் சிவில் சர்வீஸ் தமிழ்னா தமிழ்ல வந்து பயங்கரமா கேட்பார், கொஸ்டின் கேட்பார். ஜெயகாந்தனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜெயகாந்தனுடைய புக் இருக்கு நம்ம எங்களுக்கு சிலபஸ், அந்த குருபீடம் ஒரு புத்தகம், சிலபஸ் தமிழ் லிட்ரேச்சர் பற்றி தான் கேட்பார். படிச்சிட்டீங்களா தமிழ் கேட்பார். அகிலனுடைய சித்திரப்பாவை கேட்பார். புரியுதா இல்லையா? மூவாவுடைய முருகனோட அழகு, அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அவங்க. இதெல்லாம் வந்து ஐஏஎஸ் உடைய தமிழ் சிலபஸ், இந்த புத்தகங்கள்லாம் கேட்பார் அவர். ரொம்ப நல்ல மனிதர். நெக்ஸ்ட் போலாம் சார். அவர் நபிநாயகம் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணார். ஒரு வழிபோக்கனாக வாழ்ந்தவர். நிறைய புத்தகம் தான் படிப்பார். நான் பார்த்து புத்தகங்களை நிறைய படிக்கிறது நான் பார்த்து முரசொலி மாறன் அவங்கள பார்த்துருக்கிறேன். 2வது அவர் தான் பார்ப்போம். போகும்போதெல்லாம் ஒரு புத்தகம் வச்சுப்பார், கொடுப்பார். புரியுதா இல்லையா? இந்த படிங்கன்னு சொல்லுவார். அவர் சொல்லிதான் லியோட் புக் வார் அண்ட் பீஸ் ஒரு புக் எதிர்பார்த்து தெரியுமா? நேரு அவரோட பொண்ணுக்கு சஜஸ்ட் பண்ணுவார்ல சார். அவருடைய லைப்ரரி தான் எடுத்து படிச்சேன் ஷானு. வார் அண்ட் பீஸ் சூப்பரா இருந்தது. கிட்டத்தட்ட 3 மாசம் ஆச்சு அது படிக்கிறதுக்கு. ஒவ்வொன்னா படிப்போம் உட்காந்து. இருக்கிறதே நம்மளால படிக்க முடியல, எங்க இதெல்லாம் படிப்பாங்க நம்ம ஆட்கள். வார் அண்ட் பீஸ் யாரோடது சார்? லியோ டால்ஸ்டாய். வார் அண்ட் பீஸ் லியோ டால்ஸ்டாய். காந்திக்கு பிடித்த எழுத்தாளர் அவர். ரசேல் வந்து நேருக்கு பிடித்த எழுத்தாளர். அவரு வந்து எஜுகேஷன் சைக்காலஜி எழுதியிருப்பார், நிறைய எழுதியிருப்பார் ரசேல். சிக்மன் பிராய்டு மாதிரி. சிக்மன் பிராய்டு யார் பிளஸே நீ தான் படிக்கிற பிஎட். சிக்மன் பிராய்டு யாரு? சூப்பர். பிளஸ் இல்லையா? சிக்மன் பிராய்டு யாருப்பா? உளவியலின் தந்தைப்பா. சிக்மன் பிராய்டு வந்து உளவியலின் தந்தை தான் சிக்மன் பிராய்டு. ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி. அப்புறம் எஜுகேஷன் சைக்காலஜி வரும். சார் இதுல ஏதோ பார்க் என்னமோ போட்டிருக்கீங்களா? கோடிய பார்க் நீர்ச்சந்தி இந்தியாவையும் இலங்கையும் பிரிப்பது. அங்கதான் பிரிக்குது. அங்க போனா அப்படி பார்க் நீர்ச்சந்தி தெரியும். ஆமா ஆமா, அங்க போனா அந்த பார்க் நீர்ச்சந்தி அங்க தெரியும், பார்த்தா தெரியும். போலாம் சார், வேற போலாம் சார். போலாமா? மேக்ஸ் போலாமா? ரைட். எஸ் சார். பார்த்து கவனமாக இருங்கள். ஏன்னா இது வந்து உங்க கவனம் தான் இதனுடைய மார்க்கை கொடுக்கக்கூடியது. கவனமாக இருந்து பாருங்க. 18, 22, 34, 70, 178 சூப்பர் கொடுத்துருக்காங்க. 18 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 22 கொடுத்துருக்காங்க. அப்புறம் 34 கொடுத்துருக்காங்க. அப்புறம் 70 கொடுத்துருக்காங்க. அப்புறம் 178 வருது. அடுத்த நம்பர் என்னன்னு பார்க்கணும், கவனமாக பாருங்க. இப்போ என்ன டிஃப்ரெண்ட் என்ன? 4. ஓகேவா? அதுக்கப்புறம் இது 3ஆல் பெருக்கிருக்காங்க பொழுது. 4 3 12. 12 20 34 வருது. அப்புறம் இதை 3ஆல் பெருக்கிருக்காங்க பொழுது 36 வருது. இதை கூட்டினா 70 வருது. புரியுதா இல்லையா? அப்புறம் இதை 3ஆல் கூட்டினா எவ்வளோ வருது? 6 3 18 8 மிச்சம் 1 108. 9 108. 108 கூட்டிருக்காங்க, 178 வருது. அப்போ இதை 3ஆல் பெருக்கினா எவ்வளோ வருது? 8 3 24க்கு 4 மிச்சம் 2 1 3 3. கரெக்டாக பெருக்கிறீங்க 4 லட்சமா? அப்போ இதில் 178 கூட்டணுமா? 178 கூட்டினா எவ்வளோ வருது? 8 4 12க்கு 2 மிச்சம் 1 502. 502 அடுத்ததாக வரும். ஸ்கொயர்
புரியுதா சார்? சொல்லுங்க சார். இப்போ டிஃப்ரெண்ட் 18, 22, 34, 70, 120 சீரியல் கொடுத்துருக்காங்க. இப்போ 18, 22க்கும் 4 டிஃப்ரெண்ட் வருது. ஓகேவா? 22, 34, 12. அப்போ பெருக்கிருக்காங்க. 4 3 பெருக்கா 12 வருது. அப்புறம் இது 36 வருது. அப்போ 12 3 பெருக்கா 36 வருது. அப்புறம் இதுக்கு டிஃபரெண்ட் 108 வருது. அதை 3 பேர் 36 3 பேர் 108. அப்ப அடுத்த நம்பர் என்னன்னு சொல்லி 108 3 பேருக்கு தான் 324 வருது. அப்ப சீரியல் நம்பர் எவ்வளவு? சீரியல் நம்பர் எவ்வளவு? 178. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 502 வருது. 502 இங்க இருக்கு சார். அந்த 34 வருது சார், அது எப்படி சார்? 34 சீரியல் நம்பர் 34 சீரியல்ல கொடுத்துருக்கான். ஓகேவா? நீ வந்து இது 12 3 எவ்வளவு வருது? 12 3 எவ்வளவு வருது? 36 வருது. ரெண்டுத்தையும் கூட்டினா 70 வரும். ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளவு வருது? 70 வருது. அவ்வளவுதான், 70 வந்து அடுத்த நம்பர் வந்துருது. அடுத்து 108 கூட்டினா 178 வந்துருது. ஓகேவா? அடுத்தது 178 302 502 வந்துருது. சார் ஒரே ஒரு இது, அந்த ஃபர்ஸ்ட் 18 போட்டிருக்கீங்களா சார், அதுக்கு என்ன சொன்னீங்க சார்? 18 அவன் கொடுத்துருக்க சீரியல்ஸ் 18 22க்கும் டிஃபரெண்ட் 4. அப்புறம் 4 வந்து 3 பேருக்குன்னா 12 டிஃபரெண்ட் வருது. 22க்கு 34 இருக்கும். அப்புறம் 12 3 34 டிஃபரெண்ட் வருது. 34 74 இருக்கும். அப்புறம் 70 178க்கும் 36 3 108 வருது. அப்ப அடுத்த நம்பர் என்னன்னு கேட்கறான். அப்ப நம்ம அதை 3 பத்தி பெருக்கிக்கணும். 108க்கும் 3க்கும் 324 பெருக்கி அவன் கொடுத்த சீரியல் நம்பர் 178. ரெண்டையும் கூட்டினா 502 வந்துருச்சு. நோட் பண்ணிக்கிறேன் சார். இருக்கு சார். புரியனா கூட கேளு, நோட் பண்ணி புரியனா கூட கேளு. நான் இது காம்ப்ளிகேட்டட், இது ரொம்ப யோசிச்சாதான் போட முடியும். மூணு பெருக்குறாங்க. கொடுக்கக்கூடிய நம்பரை 3 பெருத்து அதை கொண்டு வராங்க. கரெக்டாக போடுங்கப்பா. மேக்ஸ் என்பது டவுட் கேட்டால் தான் கரெக்டாக இருக்கும். 3வது ப்ராப்ளமா? இந்த 2 ப்ராப்ளம் வச்சுருக்காங்க, பார்ப்போம். சார் அந்த 324 178 போட்டிருக்கீங்க சார், அது மட்டும் கொஞ்சம். 324 என்பது இந்த இது உங்களுக்கு டிஃபரெண்ட்டுக்கு பார்த்தியா 108 பெருக்கிறோம். ஓகேவா? 108 பெருக்கிறோம். புரியுதா? 108 டிஃபரெண்ட் வருது பார்த்தியா? 108 வருது பார்த்தியா? அதை பெருக்கிறோம். டிஃபரெண்ட் பெருக்குனா 324 வருது. 170 சீரியல் இருக்கக்கூடிய நம்பர். 107 சீரியல் இருக்கக்கூடிய நம்பர். ஓகேவா? டிஃபரெண்டா வருது. 36க்கு பார்த்தியா அவனுக்கு? அதை பெருக்குனா 108 வருது. டிஃபரெண்ட் நம்பரை பெருக்குனா 108. அதுக்கப்புறம் அடுத்த நம்பரை நம்ம வந்து கூட்டும் போது 178. ரெண்டுத்தையும் கூட்டம் 502. அப்புறம் 108 3 பெருக்கிறோம். 324 வருது. டிஃபரெண்ட் நம்பரை. ஓகேவா? அதுக்கப்புறம் அது 178 கூட்டம் 502 வருது. சார் வீட்ல போட்டு பாக்குற மாதிரி ஏதாவது
சம்பளம் கொடுப்பீங்களா சார்? இது முதல்ல முடியுங்க, முதல்ல எல்லாம் முடிக்கிட்டு அதுக்கப்புறம் மேக்ஸுக்கு ஒரு மேக்ஸுக்கு முக்கியம் ஒர்க் அவுட் பண்ண தரேன். ஓகேவா? சரிங்க சார். சார் சண்டே மேத்ஸ் டெஸ்ட் எடுக்கல சார். மேக்ஸ் டெஸ்ட் சண்டே மேக்ஸ் டெஸ்ட் இருக்குதான், அது மறந்துட்டேன். அது இன்னும் 2 நாள் தான் இருக்குதா, அதுவும் ரெடி பண்ணுமா? நான் பூஜ்ஜியம் தான் சார், இப்பவே மண்டை குழம்பு. அப்படிலாம் சொல்ல முடியாது, பிராக்டிஸ் பர்ஃபெக்ட் ஆகும். பூஜ்ஜியம் சொல்ல முடியும். எப்படி பூஜ்ஜியம் சொல்ல? யாரும் பூஜ்ஜியம் கிடையாது. ஜஸ்ட் a minute ப்ளீஸ். ஓகே போலையா? அந்த இது மட்டும் ஒரு செகண்ட். அதை காமிங்க. ஓகே சார், போலாம். அடுத்தது போலாம் சார். அடுத்தது 71, 180, 81, 131, 169, 197. ஓகேவா? பதினேழு 17, 81, 131, 169, 167, 197. எப்படி கொண்டு வந்துருக்காங்க தெரியுமா? 17 வந்துருக்காங்க. 17 ப்ளஸ் என்ன பண்ணியிருக்காங்க, 8 ஸ்கொயர்டு ப்ளஸ் 0 சேர்த்துருக்காங்க. எவ்வளோ வருது? 17 ப்ளஸ் 64 எவ்வளோ? ப்ளஸ் 0 எவ்வளோ வருது? 81. 81. வெரி குட். அடுத்தது வந்து 81 ப்ளஸ் அடுத்த நம்பரை 7 நடுக்கு 2 ப்ளஸ் 1 எவ்வளோ வருது? 81. 7 49 ப்ளஸ் 1 எவ்வளோ வருது? 131. ஓகே. அப்புறம் 131 ப்ளஸ் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 2 எவ்வளோ வருது? 131 எவ்வளோ வருது? 169. 169 வந்துருச்சு. 6 36 131 6 131 6 36 ப்ளஸ் 2 169 வந்துருச்சு. இப்போ 169 ப்ளஸ் 5 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 3 எவ்வளோ வருது? 169 25 ப்ளஸ் 3 எவ்வளோ வருது? 197. இப்போ புதுசாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்த நம்பர் என்னன்னு அதான் முக்கியமானது. அப்போ 197 5 நடுக்கு கொடுத்தாச்சு. அப்போ ப்ளஸ் 4 அடுக்கு வரும். 4 அடுக்கு அப்புறம் ப்ளஸ் 4 எவ்வளோ வருது? 16 197 ப்ளஸ் 16 ப்ளஸ் 4 எவ்வளோ வருது? 217. 217 தான். ரொம்ப காம்ப்ளிகேட். 217. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, போட்டாச்சு. சிவில் ஸ்டடீஸ் மாதிரி இருக்குது. என்ன சொல்றா? கரெக்டா? நீங்கள் போடுற அளவுக்கு நெக்ஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு அடுக்காக கூட்டுறாங்கப்பா. 8 அடுக்கு கூட்டுறாங்க, 0வை ப்ளஸ் பண்ணுறாங்க. அடுத்தது 7 அடுக்கு கூட்டுறாங்க, 1 ப்ளஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து 6 அடுக்கு பெருக்குறாங்க, 2 கூட்டுறாங்க. அப்புறம் 5 அடுக்கு 3. கடைசியாக 4 அடுக்கு பெருக்கி அது கூட 4 கூட்டுறோம். ரெண்டுத்தையும் கூட்டுறோம், 4 அடுக்கு வந்தது 16 ப்ளஸ் 4 217 ஆன்சர். ரொம்ப காம்ப்ளிகேட்டட்னு சொல்லுவாங்க. ஓரளவு காம்ப்ளிகேட்டடாக தான் இது இருக்குது. பரவாயில்ல, போட்டுக்கோங்க. தெரிஞ்சு இந்த மாதிரி கேட்டால் கூட நீங்கள் போடலாம். குரூப் 1 லெவலில் கூட இது கேட்பாங்க. 131 இது. ஈஸியான மெத்தட் தான் இருக்கு சார். சொல்ல முடியாது. ஈஸியான மெத்தட் நீங்கள் கண்டுபிடிக்க, நீங்கள் ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஈஸியான மெத்தட்லாம் கிடையாது. கொஞ்சம் யோசிச்சே கண்டுபிடிச்சிடலாம். என்ன டிஃப்ரெண்ட் வருதுன்னு பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் சார். ஆனால் அங்கே ஸ்கொயர் எடுக்கணும்னு நமக்கு தோணாதில்ல சார்.
தோணாது. பட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே எடுக்க சொல்றாங்க. யோசிக்கவே டைம் இருக்காது. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பார்க்கணும் சார். டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் சார். நான் தான் ஒரே வார்த்தை சொல்றேன், காம்ப்ளிகேட்டட்னு சொல்றேமா இல்லையா? சிவில் சர்வீஸ் மாதிரி காம்ப்ளிகேட்டட் இந்த மாதிரி கொடுத்தா காம்ப்ளிகேட்டட்னு சொல்லுவாங்க. காம்ப்ளிகேட்டட் இவ்வளவு டஃபா கேட்பாங்களா சார் எக்ஸாம்ல? கேட்க வாய்ப்பு இருக்குது, எடுத்திருக்காங்க. நல்லதுதான், அட்வான்ஸா படிச்சுட்டு போக தப்பு இல்லைல்ல. கேட்க வாய்ப்பு இருக்குது. பட் கேட்கறது வாய்ப்பு 80% கிடையாது. குரூப் 1 கேட்பாங்க, சிவில் சர்வீஸ்ல கேட்கலாம். எக்ஸ்ட்ரீம்லி டஃப்பா இருக்கு சார். இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணானா முடிஞ்சு போச்சு இல்லை. கொஸ்டின் எடுக்க சொல்லியிருக்கிறோம், அவன் எப்படி இருக்கிறான்னு தெரியல. இந்த மாதிரி தான் எடுத்தா என்ன பண்ண முடியும்? அப்புறம் நீங்க வந்து ஏபிசிடி தான், அப்புறம் ஏதாவது ஒன்று போட வேண்டியதுதான் சார். அந்த 169 பிளஸ் 20 லேர்ன் பண்ணிக்கிறோம். என்னப்பா 169 பிளஸ் போட்டிருக்கீங்களா, அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். 131 6 அடுக்கு 36 36 பிளஸ் 4 2 கூட்டுறோம். 2 கூட்டினா உனக்கு 169 வந்துருது. 169 தான் இல்லையா சார்? அதுக்கு அந்த பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். 169 131 பிளஸ் 36 36 36 இப்போ 2 கூட்டுறோம். 2 கூட்டா 169 வந்துருது. அதுக்கப்புறம் 169 5 அடுக்கு 2 25 பிளஸ் 3 கூட்டினா 197 வருது. அப்புறம் சால்வ் பண்ண வேண்டிய ப்ராப்ளம் இதான் முக்கியமான ப்ராப்ளம். சால்வ் பண்றோம். இது 197, அதுக்கப்புறம் 4 அடுக்கு, அப்புறம் 4 கூட்டும் போது இதான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். சார் இத சிம்பிளா சால்வ் பண்ணலாம் சார். ரெண்டு சைடு டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா ஈஸியா வந்து அது சால்வ் பண்ண சிம்பிளா அது எப்படி நீங்க வழிமுறை சொல்லணுமா? வழிமுறை சொல்லாம இருக்க முடியாது இல்லைங்களா? வழிமுறைகள் கரெக்டா சொல்லணும்ல. 2 டைம்ஸ் டிஃபரன்ஸ் பண்ணோம்னா ஈஸியா வந்துரும் சார். இந்த ஸ்கொயர்டுக்குலாம் யோசிக்க தேவையில்லை. சார் அவங்க மேக்ஸ்ல போட்டு பார்த்தா மேக்ஸ் பெரிய விஷயம் இல்ல. போட்டு பார்த்தா மேக்ஸ் பெரிய விஷயம். நேத்து அவங்க சொல்றப்பவே டர் ஆயிருச்சு சார். இல்ல இது ரொம்ப காம்ப்ளிகேட் சார். 2 தடவை டிஃபரன்ஸ் பண்ணோம்னா 14 12 10 18 வருது. அப்ப 2 2 ரெடியூஸ் பண்ணோம்னா ஆன்சர் ஈஸியா கொண்டு வரும். ஸ்கொயர் இல்ல ஸ்கொயர் டெம்போரல் யோசிக்க மாட்டோம். நீங்க சொல்ற மெத்தட் இல்ல, நீங்க சொல்ற மெத்தட் மேக்ஸ்ல அப்ளை பண்ணலாம். இதுல வந்து உங்களுக்கு புரியணுமா இல்லையா? அப்ப என்ன மெத்தட்ல வந்து எடுத்துக்காங்களோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்போ மேக்ஸ்ல வந்து ஃபார்முலா போட்டா எதுவுமே வராது. சில விஷயம்லாம் நம்ம வந்து ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போற மாதிரி இருக்கும். அதுல கொண்டு போகலாம். இதுல வந்து உங்களுக்கு சீரியஸ் என்பது எப்படி, அதோட ஸ்கொயரன்ஸ் எப்படி மாறுன்னு சொல்லி அதை நம்ம கரெக்டா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். சார் அந்த அக்கா ஒரு தடவை சொல்லட்டும் சார். சொல்லுமா. 1781க்கு டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 64 நோட் பண்ணிக்கோங்க. 81க்கும் 131க்கும் 50, 131க்கும் 169க்கும் 38. எழுதிக்கோங்க. சொல்ற நீ எழுது தப்பு கிடையாது. இப்போ அவங்க சொல்ற டிஃபரன்டேஷன் அது எப்பயுமே வந்து அவங்க சொல்ற மெத்தடு எப்பயுமே அடாப்ட் பண்ணிக்க முடியாது. புரியுதா? அதுக்காக நான் அந்த மெத்தட் அவங்க எடுக்காம இருக்காங்க. புரியுதுல்ல? அவங்க வந்து இப்போ எப்படின்னு கேட்டால் இப்போ வந்து ஷார்ட்கட் இப்போ நம்ம நடத்துவோம் சில மேக்ஸ்லாம் அதில் போகலாம். பட் இதில் வந்து ஸ்கொயரன்ஸ் கரெக்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் வராது. புரியுதா? அவங்க சொல்கிற ஸ்கொயர் ரொம்ப இப்போ 2 டிஃப்ரெண்ட் சொல்கிறாங்க பார்த்தியா? அந்த டிஃப்ரெண்ட் அடுத்தது மாறுபடலாம். புரியல? அதுவும் நீங்கள் வந்து கவனிச்சுட்டு கொள்ள வேண்டும். சொல்லுமானே 17க்கும் 81க்கும் டிஃபரன்ஸ் 64. அப்புறம் 81க்கும் 131க்கும் 50 டிஃபரன்ஸ். 131க்கும் 169க்கும் 38. 169க்கும் 197க்கும் டிஃபரன்ஸ் 28. இது ஒரு லைன் எழுதிக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் லைன் பார்த்தோம்னா 64க்கும் 50க்கும் 14 டிஃபரன்ஸ். 50க்கும் 38க்கும் 12 டிஃபரன்ஸ். 38க்கும் 28க்கும் 10. அப்ப நெக்ஸ்ட் 14 12 10 வருதா? 2 2 குறையுது. ஸோ அப்ப 10க்கு அடுத்து 8 டிஃபரன்ஸ் வரணும். அப்ப 8 வரும். இப்ப 28 8 மைனஸ் பண்ணோம்னா 2 தானக்கா? ஆமா 2 தான்ப்பா. அடுத்து அது நம்ம அதுல 2 2 குறைஞ்சிட்டு வருதா? 14 12 10 வருதா? ஆமா. இப்போ இவங்க வந்து அப்ப நெக்ஸ்ட் சாஃப்ரினா போற மெத்தட் வந்து ஐபிபிஎஸ் மெத்தட். புரியுதா இல்லையா?
சீரியஸ்ல வந்து ரெண்டா பிரிப்பாங்க ஐபிபிஎஸ்ல, புரியுதா இல்லையா? இப்போ அந்த மெத்தட் கொண்டு போறாங்க, புரியுதா இல்லையா? ஒரு மெத்தட் ஒரு கட்டம் முடிப்பு ரெண்டாவது கட்டம் கொண்டு போவாங்க, புரியுதா இல்லையா? சார் அது மெத்தட் அது வந்து இதுதான் காமெடியா மாறும், புரியுதுல? அத நீங்க சொல்லி கொடுங்க சார், அவங்க புரிஞ்சுப்பாங்க. இல்ல இது அடுத்த ப்ராப்ளம் அதை சொல்லி தரேன், ஓகே? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஓகேவா? ஓகே சார். தெரிஞ்சுக்கோங்க. அது ஐபிபிஎஸ் மெத்தட், அது புரியுதுல்ல? அடுத்து சொல்லுங்க. கொஞ்சம் சீக்கிரமா சால்வ் பண்ணலாம், அதுவும் நான் சொல்லி தரேன் அடுத்த முறை, ஓகேவா? அதையும் சொல்லித்தரேன், ஓகேவா? இந்த இப்போ நீங்கள் இது ஈஸியாக புரியும் நான் நினைச்சேன். நீங்கள் வந்து அந்த டபுள் சீரியஸ் மெத்தட் சொல்லுவாங்க, டபுள் சீரியஸ் மெத்தட் கொண்டு போய் அதுவும் நான் சொல்லித்தரேன், ஓகேவா? ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. போலாமா? நீ காம்ப்ளிகேட்டா இருக்கு மேக்ஸ். இது வந்து அவன் சொல்ல டபுள், நான் நாளைக்கு சொல்லி தரேன், ஓகேவா? டபுள் சீரியஸ் மெத்தட் என்பது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா கொடுக்கும்போது ரெண்டு டிஃபரென்டேஷன் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு செட் டிஃபரென்டேஷன் பார்ப்பாங்க, ரெண்டாவது செட் டிஃபரென்ஸ் பார்ப்பாங்க, அதையும் நான் பார்த்துக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது, ஓகேவா? போலாமா? போலாம் சார். அவங்க சிவில் சர்வீஸ்ல எடுத்துருக்காங்க, காம்ப்ளிகேட்டா ஐபிபிஎஸ் எடுத்துருக்காங்க, அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும், அதுவும் பார்த்துக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. 11, 26, 47, 24, 107. இப்போ அவங்க சொல்ற மாதிரியே முதல்ல நீங்க டிஃப்ரெண்ட் கூட பார்க்கலாம். அவங்க சொன்னாங்க பத்தியா, இப்போ சாப்பிட்றீங்கன்னா அந்த மாதிரி முதல்ல டிஃப்ரெண்ட் பார்த்தா கூட உங்களுக்கு புரியும். இப்போ என்ன சொல்றாங்க? 11, 26, 47, 74, ஓகேவா? அப்புறம் 107. எவ்வளோ வருது டிஃப்ரெண்டேஷன்? ஃபர்ஸ்ட்டு 15 வருது, ஓகேவா? அதுக்கப்புறம் எவ்வளோ டிஃப்ரெண்டேஷன் வருது? எவ்வளோ வருது? 21 சார். 21. அப்போ இதை 15 எதை கூட்டுறாங்க? 6 கூட்டுறாங்க, அப்போதான் 146 சார். அதான் அது அடுத்தது நீங்கள் 6 கூட்டினா எவ்வளோ வருது? 27 வருது, ஓகேவா? 27, 47 வருது, 60. அப்புறம் வந்து நீங்கள் வந்து 6 கூட்டினா எவ்வளோ வருது? எவ்வளோ வருது? 27, 33 வருது. அப்புறம் 33 வந்து நீ 6 கூட்டினா 39 வரும். அப்போ 107, 39 பிளஸ் 107, 146. 146 வரும், அவ்வளோதான். இது சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, இது ஒன்றும் காம்ப்ளிகேட்டட் கிடையாது. 146 அடுத்த ப்ராப்ளம் ஆன்சர். சார் அவரு இன்னொரு தடவை சொல்லுங்க சார். டிஃபரெண்டேஷன்பா 11க்கும் 26க்கும் டிஃபரெண்ட் 15, ஓகேவா? அடுத்த டிஃபரெண்ட் 21 வருது. அப்போ 5 எதை கூட்டினா 21 வரும்? 6 கூட்டினா 21 வருது. அடுத்த டிஃபரெண்ட் 47, 27 வருது ரெண்டு நம்பருக்கும். அப்போ எதை கூட்டினா 6 கூட்டணும். அப்போ அவங்க வந்து டிஃபரெண்ட் நம்பரோட 6 கூட்டிருக்காங்க. அதுதான் வந்து இதனுடைய ஸ்கொயரன்ஸுடைய சித்தாந்தம், அதான் வந்து அதனுடைய இம்பார்ட்டன்ட். அப்போ 6 கூட்டிட்டு போகிறோம், டிஃப்ரெண்ட் நம்பரோட 6 கூட்டிட்டு போனால் கடைசியாக 33 வருது. அதனுடைய 6 கூட்டினா 39 வருது. கடைசி சீரியல் நம்பர் 107. அடுத்த நம்பரை கண்டுபிடிக்கணும்னா 33 டிஃப்ரெண்ட்டு, அதுக்கப்புறம் 36, 6 வந்து கூட்டியிருக்காங்க, 39 வருது. ரெண்டுத்தையும் கூட்டினா 146 வருது. புரியுதா? டிஃப்ரெண்ட் நம்பரோட ப்ளஸ் 6 ஆட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் இது. இப்போ அவங்க ஐபிபிஎஸ்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்கப்பா, சாதாரணமான விஷயமாப்பா. ஐபிபிஎஸ் படித்தாலும் மேக்ஸ் பயங்கரமாக இருக்கும், தெரியும். ஃபாஸ்ட்டாக போடணும், டைம் முடிஞ்சு போயிட்டு தெரியுமா இல்லையா? ஒவ்வொரு செக்மெண்ட் டைம் வச்சுருப்பாங்க, ரீசனிங் ஒரு டைமும், ஐபிலிட்டிக்கு ஒரு டைம் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் அந்த ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணால் போட முடியும். இது வந்து மிஸ்ஸிங் நம்பர் என்பதே 10 ப்ராப்ளம் 5 ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். ஸ்கோரிங் இது மிஸ்ஸிங் நம்பர் அவங்க ஐபிபிஎஸ்சில், சரிங்களா? அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் ஸ்கோரிங்கு, அப்போ அதை வந்து ஃபாஸ்ட்டாக போடுவாங்க. அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை வருஷம்? ஒரு வருஷமா படிச்சிருப்பியாமா? 4 months படிச்சேன். அப்படின்னா அது கரெக்டாக மேக்ஸ் தான் முதல்ல ப்ராக்டிஸு. சார் இதே மெத்தட் போன சம்க்கும் அப்ளை ஆகுமா சார்? எல்லாத்தையும் அப்படியா? இந்த லெவலுக்கு கேட்பாங்க, குரூப் 1 கேட்பாங்க, நேற்று பார்த்தா மாதிரி குரூப் 4 கேட்பாங்க. குரூப் 4 இப்படி கேட்க வாய்ப்பு இருக்கு, சொல்ல முடியாது. டஃப்னஸ் பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். அப்புறம் டபுள் சீரிஸ் கேட்டாங்க பார்த்தியா? ஒரு நம்பர் ஆட் பண்ண 2 நம்பர் ஆட் பண்ணுறது. போன சம் பார்த்தோம் பார்த்தியா? 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், டபுள் சீரிஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி டபுள் சீரிஸ் நம்பர் கேட்கலாம், எதை வேணா கேட்கலாம். சார் அவங்க எதுவும் ஜாப்ல இருக்காங்களா சார்? ஜாப்ல இருக்கியா? எனக்கு தெரியலையப்பா அவங்கள பத்தி. நீ வேலை கிடைக்காத, வேலை கிடைச்சிச்சாமா?
சாப்பிட்றீனா? என்னையவா சார் கேக்குறீங்க? வேற எதாவது கேட்கறாரு, ஜாப் இருக்கான்னு கேட்கறாரு. நோ சார், நோ சார். மெயின்ஸ்ல தான் 0.5 2 தடவை 3 தடவை போயிடுச்சு சார். இந்த மாதிரி அது ஜிகே ஒழுங்கா இருந்தாலும் மெயின்ஸ்ல ஜெயிச்சு. நீங்க ஜிகே கரெக்டா படிச்சா ஜிகே தான் மெயின்ஸ்ல வந்து மிகப்பெரிய ஸ்கோரை கொடுக்கும். ஏன்னா படிச்சவங்க வந்து ஒரு 7 பேர் டிஓவா இருக்காங்க, ஒருத்தன் மேனேஜராகவே இருக்கிறான் காட்பாடி சிண்டிகேட் பேங்க்ல, கனரா பேங்க். ஒரு பொண்ணு உங்க ஊர்ல இருக்கு, மதுரை இருக்குது, என்ன பேங்க் அது, பேங்க் ஆஃப் பரோடா இருக்குது. இன்னொரு பையன் வந்து அதே கனரா பேங்க் இருக்கான். அதுல வந்து ஜிஎஸ் தான் ரொம்ப சீக்கிரமா ஸ்கோர் பண்ற சப்ஜெக்ட். ஜிஎஸ் கரெக்டா படிச்சாரு பாஸ். மேரிடாமா அன்மேரிடாமா? அன்மேரிட் சார். சூப்பர். அப்ப இதை வந்து பாஸ் பண்ணி தான் மேரேஜேவா? வீட்டுல சும்மா இருக்காங்களா இல்ல அலைன்ஸ் பாக்குறாங்களா? பாத்துட்டு இருக்காங்க சார். அதான் நினைச்சேன் நான். சார் போலாம் சார். அவ்வளவுதான்ப்பா, இங்க போகுது அவ்வளவு. எல்லா ஸ்லைடும் இது திருப்பி வீட்டுல உட்கார்ந்து போட்டு பார்த்தாதான் நல்லா இன்னும் இதாகும். கண்டிப்பா பிராக்டிஸ் இஸ் பர்ஃபெக்ட் மேன். பிராக்டிஸ் பண்ணாதான் பர்ஃபெக்ட் ஆகும். இத போட்டு சார் இன்னைக்கு டைமே பார்க்கல சார், ஓடிடுச்சு டைம். மேக்ஸ் பார்த்தா அவ்வளவுதான்யா. மேக்ஸ் பார்த்தாலே 3 மணி நேரம் ஓடுனது இருக்குது. விடிய நடத்திருக்கும் மேக்ஸ் எல்லாம் தெரியுங்களா? மேக்ஸ் பார்த்தா விடிஞ்சு போயிடும், அப்படியே நடத்திருக்கும். ஓகேவா? சந்தோஷமா? இன்ஷால்லா தொழுதுட்டு வந்து கால் பண்றேன் சார். இன்ஷால்லா. தேங்க் யூ பாத்து. ஃபர்ஸ்ட் அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு வந்து உங்களுக்கு பேசுறேன். கண்டிப்பா துஆ செய்து, எனக்கு சேர்த்து துஆ செய்துவாக. இன்ஷால்லா. யாருடைய மனது அமைதியாக்கும், புதிய திட்டங்களும் புதிய நடைமுறைகளும் இறைவன் வந்து அமல்படுத்த வேண்டும். அது வந்து சிறப்பானதா இருக்க வந்து தொழில் துஆ செய்து வாங்க. ஓகேவா? உங்களுக்கும் செய்றேன், அன்சார் பிவி ஹாலாவுக்கும் செய்றேன் நான். இன்ஷால்லா. அன்சார் பிவி ஹாலா செய்யறது வந்து செந்தமிழ் நாடு எங்கும் போது நிலையே இந்த தேன் வந்து பாயுது காதுன்னு சொல்ற மாதிரி இருக்குது. செஞ்சுட்டு வாங்க. ஓகேவா? இன்ஷால்லா சார். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ. ஜாதகல்லா. தேங்க்யூ.